சிறு வருகிற பாம்புகளை விட்டுட்டு திராவிட எதிர்க்கிற பேர்ல இந்த தமிழ் உணர்வுகளை இந்த ஓர்மையை சிதைக்கிற ஒரு வேலையை தான் சீமான் பார்த்துக்கிட்டு வர. ஹிஸ்டரி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அனாலிசிஸ் ரிலேஷன்ஷிப். சீமானுடைய நம்பிக்கையோ இந்த மாதிரி உலர்கள் எல்லாம் வரலாறு கிடையாது. அதெல்லாம் அவங்களும் சில புத்தகங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த புத்தகத்துல இது போட்டிருக்கு அந்த புத்தகம். அதுக்கு நான் வாரேன் கண்டிப்பா. அந்த அபத்தத்தை நான் சொல்லுவோம். ஈழத்து தலைவரை கொண்டு தமிழ்நாட்டு தலைவரை ரீப்ளேஸ் பண்றது இதெல்லாம் படு அயோக்கியத்தை. நான் அங்க போய் தமிழ்நாட்டு தலைவர்களை ஈழத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஈழத்து தலைவர்கள் தமிழ்நாட்டுல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்ன அரசியல் இது? ஆனா சீமான் மாதிரி பொய்யன் புரட்டன் மக்களை முட்டா முதல்ல எந்த விதமான அறக் கோட்பாடுகளை மற்ற ஒரு மனிதன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு தலைவன்ன்றது ஒரு வேல்யூவான சொல். வெளிப்படையா சொல்றேன், 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான தமிழ்நாட்டை வரலாற்றை நீங்க பேச வலிக்கிட்டா நீங்க பெரியார கழிச்சு போட்டு பேச இயலாது. மன்னன் சொல்ற பிரம்மபுத்திரா நதி ஜார்க்கண்ட் மக்களுக்கு ஆக்கத்தையும் கொடுக்குது, அழிவையும் கொடுக்குது. பிரம்மபுத்திரா நதி எங்க ஜார்க்கண்டுக்கு வருகுது? அது எங்க ஓடுது பிரம்மபுத்திரா? இது ஈழத்தமிழ் எனக்கே தெரியுது. அது அப்படியே சிக்கிம் அந்த பகுதியில போய் அப்படியே பங்களாதேஷ்ல போய் கலக்குது. ஜார்க்கண்ட் இஞ்சால இருக்குது. வாய்தவரி சொன்னாரா இல்லாட்டி பிரம்மபுத்திரா அப்படித்தான் ஓடுதுன்னு இந்த நம்பிக்கை இருக்கிறாரா தெரியல. குமரி கண்டம் சொல்லி ஒரு கண்டம் இருந்ததா அப்ப இங்கிலாந்துல இருக்கிற ராயல் சொசைட்டி உறுப்பினர் பேரை மறந்துட்டான். அவர் தான் முதல்ல அந்த ஆய்வை வெளியிடுறார். அந்த நேரத்துல அது நம்பப்பட்டது. அந்த நம்பிக்கையை வச்சு பாவாணர் நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை பொய் என்று அறிவியல் நிரூபிச்சிட்டு இப்ப போய் இந்த மாசோ விக்டர் மாதிரியான கும்பல்கள் மணியரசனையில இருக்கு. குமரி கண்டத்தின் அடிப்படையில கதைகளை அவுத்து விடுறாங்க. அப்படி ஒரு பெரிய கண்டம் கற்பனை வச்சு 50,000க்கு மேற்பட்ட மொழி. மாசோ விக்டர் இங்க பேசுறார் 75,000க்கு மேற்பட்ட மொழி தமிழ் என்று எந்த சான்றுகளும் இல்ல. இல்லாத வெட்டி பெருமைகளையும் ஜீபும்பா கதைகளையும் எதுக்கு தமிழ் தேசிய பேர்ல அடிச்சு விடுறீங்க? போக்கிரி படத்துல வடிவேல் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு கொண்டு வருவா, அந்த பொண்டை மட்டும் தெரியும் இல்ல. அது மாதிரிதான் என்ன வேஷம் போட்டா என்ன, நீங்க கம்யூனிஸ்ட் வேஷம் போட்டா என்ன, முற்போக்கு வேஷம் போட்டா என்ன, சரியோ தமிழ் தேசிய வேஷம் போட்டா என்ன, உங்களோட கொண்டைகள் சில நேரங்களை காட்டி கொடுத்துரும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஈழத்தமிழர் திரு மயூரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? தோழர் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க. சீமான் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறத நீங்களும் பரவலா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா இங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, சீமான் சொல்றாருன்னா அவர் பெரிய அத்தாரிட்டி, ஈழத்தமிழர்கள் மத்தியில அது பெரிய அளவுக்கு அவர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, ஈழத்தமிழர்கள் கிட்டையும் இந்த மனநிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் குறித்து பேசும்போது இணைப்பாக ஈழத்தமிழர்களையும் நாம் தமிழர் தம்பிகள் இணைத்துக் கொள்வதை இங்க இருக்கக்கூடிய நாங்க பார்க்க முடிகிறது. அதுலயும் சில சந்தேகங்களும் கேள்விகளுமே கூட எழ ஆரம்பிக்குது. பிரபாகரனுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் குறித்து என்ன புரிதல் இருந்தது, இங்க இருக்கக்கூடிய பெரியார் குறித்து அவருடைய பார்வை என்ன, திராவிடம் குறித்த பார்வை அவருக்கு என்னவா இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே கூட இன்னைக்கு கேள்விகளாகவும் சந்தேகங்களாகவும் எழுக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையும் படிக்கும்போது அது வேறு ஒரு கோணத்தை கொடுக்குது, வேறு ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கே கள்ள நிலவரமே. ஆனா இங்க வேறு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டிதான் இந்த நேர்காணலும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல பெரியார் அப்படிங்கிற அந்த பிம்பமும் திராவிடம் என்பதும் ஆபத்தானது, அது தமிழர்களுக்கு எதிரானது, அதுதான் எங்களுக்கான அடையாளமே அப்படின்னு சொல்லி திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற அரசியலை தான் கையில் எடுக்கணும், அதுதான் அரசியல்ல சரி அப்படின்னு முன்வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான சீமான். அதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது எங்க லெவலுக்கு வந்துருச்சுன்னா, பெரியார் ஒண்ணுமே செய்யல, பெரியார் ஒரு அபத்தம், அவரை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசியலாகவும் மாறி இருக்கிறது. ஒரு ஈழத்தமிழரா பெரியார் குறித்து சீமான் பேசி இருக்கக்கூடிய இந்த அவதூறான பொய்யான வாதங்களை எப்படி பார்க்கிறீங்க? படு அபத்தமா பாக்குறேன் முதலாவது. மற்ற இது ஒரு நாஜி அரசியல், இன தூய்மைவாத நாஜி அரசியல். இவர்களுக்கு எந்த வரலாறுமே தெரியாம இஷ்டத்துக்கு அடித்து விடுகிறார்கள். இது சீமான் மட்டுமில்ல, ஒரு கும்பலை இதை செய்யுது. சீமான், சீதையின் மைந்தன், அவர் இப்ப மறைஞ்சிட்டாரு, முதல் இருக்கும்போது செய்தாரு. அப்புறம் மன்னன் பாரிசாலன், மாசோ விக்ரன் சொல்லி ஒரு கும்பலை சேர்ந்து மணியரசன் இதோட சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல பின்னால் இருக்கிற அந்த பொய்களை புரட்டுக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்களோட ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை மட்டுமல்ல, சீமானுடைய பேச்சை கேட்கிற ஈழத்தமிழர்களும் எப்படி தங்களுடைய அறிவை தொலைக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எப்படி என்றா, அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பி விடும் என்று சொல்லுவார்கள். வெற்றிடம் ஒன்று இருக்காது, வேக்யூம் சொல்லி ஒன்று இருக்காது, அதை காற்று நிரப்பி விடும். அப்படி நிரப்புற காற்று நச்சு காட்டாக கூட இருக்கும். இப்ப அப்படித்தான் நான் சீமானை பார்க்கிறேன். ஏனென்றா, இந்த இறுதி போருக்கு பிறகு
ஒரு அறம் சார்ந்து அரசியல் சார்ந்து ஒரு தலைவர் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் உருவாகவில்லை. நான் சொல்றது அறம் சார்ந்து அரசியல் சார்ந்து. உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி மாதிரி, நெல்சன் மண்டேலா மாதிரி, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி ஒரு தலைவர் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில அந்த இறுதி போருக்கு பிறகு தொடங்க இல்லை அறம் சார்ந்து போராடுறதுக்கு. அந்த இடத்தை வந்து சீமான் வந்து நிரப்ப பாக்குறார். அப்ப நிரப்பி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து திசை மாற்றி மடை மாற்ற வேலையை செய்கிறார். அதாவது வந்து சிறு வருகிற பாம்புகளை விட்டுட்டு திராவிட எதிர்க்கிற பேர்ல வந்து இந்த தமிழ் உணர்வுகளை இந்த ஓர்மையை வந்து சிதைக்கிற ஒரு வேலையை தான் சீமான் பார்த்துக்கண்டு வர. எதுவுமே தெரியாது. அவர் தெரிஞ்சு கதைக்கிறாரா தெரியாம கதைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்ப சீமானை விட இந்த சீமான பேச்சை கேட்டு அடி முட்டாளா ஒரு கூட்டம் வந்து மாறிக்கொண்டு இருக்குது. முதல்ல நான் திராவிடத்தை வந்து என்னுடைய பார்வையில நான் முதல்ல சொல்றேன் கொஞ்சம் சரியா. முதல்ல வந்து இந்த திராவிடம் என்பது வந்து திராவிட அரசியலுக்கு நான் பாரு. அந்த திராவிடம் என்ற சொல் மாந்தவியலாளர்களால வரலாற்றாளர்களால எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. உங்களோட இந்தியாவை சேர்ந்த முதன்மை வரலாற்று ஆசிரியர் ரோமிலா தபர் அவர் பேசுகிறார் திராவிடத்தை பற்றி. ஈழத்துல வந்து புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் வந்து டாக்டர் இந்திரகுமார் அவர் வந்து திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லி ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். அது வந்து ஒரு பொது சொல்லாக இருக்குது. இப்ப நீங்க மொழியியல் ரீதியா பார்க்க போனா இவர்கள் என்னத்தை வச்சு கதைக்கிறார்கள்? தமிழையும் திராவிடையும் எதிர்த்து தரப்புல நிப்பாட்டுறது வந்து ஒரு படு அபத்தம். நீங்க அந்த மொழியியல் ரீதியா பாருங்க. கால்டுவேல குறிப்பிடுவார்கள் திராவிடத்தின் பிதாமகர் என்று. அதை குறிப்பிடும் பொழுது அந்த அது வரைக்கும் இருந்த ஒரு மாயையை வந்து கால்டுவேல் தான் உடைக்கிறார். சரியோ? அதாவது நம்ம தமிழ் இயங்க முடியாது, இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்று சொன்ன அந்த ஒரு மாயை, அது உண்மையா இருந்தா பரவாயில்லை, அது ஒரு மாயை, அது ஒரு பொய். அதை வந்து அவர் உடைச்சு அவர் வந்து ஒரு உண்மையை கொண்டு வர. அப்ப உடனே சீமான் மாதிரி ஆக்களில் இருந்து உருட்டுவார்கள். எப்படி உருட்டுவார்கள் என்றால் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தை கொண்டு வருவார்கள். சரியோ? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று அந்த அதுல வருகுது. அவர் ஆரியத்தையும் தமிழையும் தான் அப்படி நிப்பாட்டுறார், திராவிடத்தை இல்லை என்றெல்லாம் உருட்டுவார்கள். மணியரசன் உருட்டுவாரு. ஆனா நீங்க அந்த தேவாரத்தை பாத்தீங்கன்னா அது வந்து மூரி முழங்கொலி என்ற ஒரு தேவார பதிகத்துல இருந்து தொடங்குது. திருநாவுக்கரசு நாயனார் எழுதினது. அதுல அவர் ரெண்டையுமே போட்டுறார். ஆரியத்தையும் போட்டுறார், தமிழையும் போட்டுறார். ஆரியன் கண்டாய் தமிழையும் கண்டாய்னு ரெண்டையுமே போட்டுறார். அதே தேவாரத்துல இன்னொரு வரி வருகுது அந்த பதிகத்துல. அதாவது வந்து முத்தமிழும் கண்டாய் நான் மறையும் கண்டாய் என்று. அந்த நான் மறை என்று சொல்றது வந்து இந்த ரிக் ஜயூர் சமம் அதர்மனை விதத்தை தான் குறிப்பிடுற. அப்ப ரெண்டையுமே போட்டி தான் எழுதுற. ஆனா கால்டுவேல்ட கருத்து வந்து அதை வந்து ஒரு வேற மாதிரி கோணத்துல அணுகுது. அதாவது வந்து சமஸ்கிருதம் வேறொரு மொழி குடும்பம், இது வந்து தமிழை மையப்படுத்தி தமிழ்ல இருந்து வந்த மொழிகள் என்று சொல்லி ஒரு புது இதை கொண்டு வர. இப்ப நீங்க விக்கிபீடியாவை போய் பார்த்தீர்கள் என்றா 85 திராவிட மொழிகள் இருக்குது. சரியோ? கால்டுவேல் வந்து 12க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகளை குறிப்பிடுகிறார். பாவாணர் வந்து 40க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருந்தா குறிப்பிடுகிறார். இன்னும் ஆய்வுகள் இன்னும் அதிகமாகி இப்ப 85 திராவிட மொழிகளா இருக்கிறார். உடனே உருட்டுவார்கள். அது ஏன் திராவிடம் என்று சொல்லணும், தமிழ் மொழிகள் என்றே சொல்லலாம்டா. நீங்க பாருங்க, இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், சிமெட்ரிக் லாங்குவேஜ்ல வந்து அரபிக் வருகுது, ஹீப்ரு வருகுது. ஏன் ஹீப்ரு லாங்குவேஜ் என்று சொல்ல இல்ல அரபிக் லாங்குவேஜ் சொல்லாம சிமெட்ரிக் லாங்குவேஜ் என்று சொல்றான்னு கேள்வி எழுப்பலுமா? திராவிடம் வந்து அது 85 மொழிகளுக்கு ஒரு பொது சொல்லா பாவிக்கப்படுது. அப்படி பாவிக்கப்படுற பொது சொல் ஒரு தமிழினுடைய ஒரு திசை சொல்லா இருக்கிறதே வந்து தமிழ் மொழிக்கு பெருமைதான். இல்ல, தமிழை அழிச்சிட்டு தான் திராவிடம்ங்கிற சொல்லே வந்துச்சு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? கிடையாது. சரியா? ரோமிலா தபர் தான் சொல்லுவார், ஹிஸ்டரி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், அனாலிசிஸ், ரிலேஷன்ஷிப். இந்த நம்பிக்கைகள், சீமானுடைய நம்பிக்கையோ இந்த மாதிரி உலர்கள் எல்லாம் வந்து வரலாறு கிடையாது. அதெல்லாம் அவங்களும் சில புத்தகங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த புத்தகத்துல இது போட்டிருக்கு, அந்த புத்தகம். அதுக்கு நான் வாரேன். சரியா? அதுக்கு நான் வாரேன். கண்டிப்பா அந்த அபத்தத்தை நான் சொல்லணும். அப்ப இப்படித்தான் அந்த திராவிடம் என்ற சொல் வருகுது. அது ஒண்ணும் வந்து தமிழுக்கு எதிரா இல்லை, அது ஒரு பொதுச்சொல். நீங்க சொல்லலுமா? இப்ப சிமெட்ரிக் லாங்குவேஜ் வந்து சிமெட்ரிக் என்ற சொல் வந்து ஹீப்ருக்கு எதிர், அரபிக்கு எதிர், அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து நான் சொல்றது மொழியியலாளர்களால, வரலாற்று ஆய்வர்களால, மாந்தவியலாளர்களால் சொல்லப்பட்டது. நீங்க திராவிட அரசியல் என்று பாத்தீங்கன்னா அது பெரியாருக்கு முதலே அந்த அரசியல் இருக்குது. நீங்க அயோத்திதாசரா இருக்கலாம், ஆனா இந்த திராவிட கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீதி கட்சியினுடைய நீட்சி தான். நீங்க அறிஞ்சிருப்பீங்க. நீதி கட்சியை தொடங்கினது யாருண்டா நடேச முதலியார். ஏன் நான் இவங்களுக்கு ஜாதி பேரை சொல்றேன்னா, இவங்கெல்லாம் இந்த ஜாதி பார்த்து தமிழர்களை பிரிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த நடேச முதலியார் யாருண்டா பச்சை தமிழர்.
அவர் தான் வந்து இந்த மெட்ராஸ் டிராவிடியன் மூவ்மெண்ட் சொல்லி கொண்டு வர்றார் 1913ஆம் ஆண்டு. அதனுடைய நீட்சியா தான் இந்த சொல் வருகுது. திராவிடியன் ஹாஸ்டலையே உருவாக்கி படிக்க வைக்கிறார் இருக்கிறார். அப்புறம் வந்து இந்த பெரியாரை போட்டு திட்டுறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கண்டா, திராவிடம் என்பதே தமிழர்களை ஆள்வதற்கு தமிழர் அல்லாதவர்களால் திணிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லி அந்த பொய்யை பரப்பி கொண்டு வராங்க. இப்ப நீங்க பாருங்க, பெரியாரை பாருங்க. பெரியார் இந்த மொழி சர்ச்சைகள்லாம் போக இல்லையா அவர்? சரி, அவரை பொறுத்த வரைக்கும் பிறவி ஏற்றத்தாழ்வோ ஒழிக்கிற லட்சியத்துலதான் அவர் கலங்கான்றார். அப்ப அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறாருல்ல 1925ஆம் ஆண்டு. அப்ப அவர் எந்த பேர்ல இயக்கத்தை உருவாக்குறா? சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை, குடியரசு, விடுதலை, இப்படித்தான் இந்த பெயர்களை வைக்கிறார். திராவிடம் என்ற பேர் பின்னால வருகுது. பின்னால வேற அதுவும் அந்த நீதி கட்சியின் நீதி கட்சியிட நீட்சியா வாரபடியா அந்த சொல் ஏற்கனவே இருக்குது. நடேச முதலியாரெல்லாம் பயன்படுத்தியபடியால் அது அப்படியே வருகுது. ஒண்ணுமே திட்டமிட்டு வேற இல்லை. மற்றது யாருமே வந்து திட்டமிட்டு தமிழர்கள் இல்லாத இவங்க வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றாங்க. அப்புறம் அந்த விஜயநகர பேரரசு இருக்குல்ல, விஜயநகர பேரரசு, அது வந்து நாயக்கர் ஆட்சி, விஜயநகர பேரரசின் தொடர்ச்சியாக நாயக்கர் ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது. சரி, அதுக்கான வரலாற்று காரணங்கள் வேற இருக்குது. அந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல தான் வைதிகம் வந்து கொடி கட்டி பறந்தது. ஆனா இவர்கள் பண்ற ஒரு அயோக்கியத்தனம் என்னன்னா, அந்த நாயக்கர் ஆட்சியையும் அந்த வைதிகத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திராவிடர் ஆட்சியையும் தெலுங்கோடு இணைச்சு ஒன்றெண்டு மாதிரி பல காணொளிகளை இவர்கள் வெளியிடுகிறார்கள். உண்மையில் அப்படி சரியா நீங்க தெரிஞ்சிருக்கும். திராவிட இயக்கம் வந்து அப்படி வைதிகத்துக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம். அது பெரியார் வந்து இவர்களுடைய பார்வையிலே தமிழர் அல்லாதவர் என்று பார்த்தாலும் பெரியாரோடு ஏராளமான தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் இருந்தவங்க தான். சரியா? அப்ப எதுவுமே திட்டமிட்டு நடக்க இல்லை. எந்த தமிழ் அறிஞரும் பெரியாரை பார்த்து நீங்க தமிழரான்னு கேட்டதே கிடையாது. புலவர் குழந்தை இருந்திருக்கிறார், பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் இருந்திருக்கிறார், பாவேந்தர் பாரதிதாசன் இருந்திருக்கிறார். இவர்களை விட நீங்க பெரிய தமிழறிஞர்களா? இவருடைய பங்களிப்பு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? சரியா? இப்ப இப்படி நடக்குது. அப்புறம் நீங்க ஒன்று சொன்னீங்களா, இந்த புத்தகத்துல சான்றுகளை காட்டுறார்கள் என்று. நான் இவருடைய காணொலிகளை பார்த்திருக்கேனுங்க. இப்ப ஒரு காணொளி, கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் மயிலை சீனி வெங்கடசாமி, மிகப்பெரிய தமிழறிஞர். பாரதிதாசன் வந்து அவரை குறிப்பிடும் பொழுது தமிழ் தேனி என்ற சொல்ல குறிப்பிடுறார் பாரதிதாசன். எப்படி இந்த தேனி வந்து இந்த தேன்களை எல்லாம் சிறுக சிறுக சேர்த்துக்கு வந்து கூடு கட்டுதோ, அது மாதிரி இந்த மயிலை சீனி வெங்கடசாமி தமிழ் நூல்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு பதிப்பிச்சு அதுல இருந்து கருத்துக்களை கட்டுரை எழுதின ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் எழுதுறார் ஒரு புத்தகம், கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் சொல்லி. என்னத்துக்கு அந்த புத்தகம் என்ன சொல்லுதுண்டா, ஏற்கனவே இருந்த கற்பிதம் இருக்குல்ல, கலப்பிரர் ஆட்சி இருண்ட காலம், அப்படி இல்ல, கலப்பிரர் ஆட்சியில வந்து நிறைய தமிழ் நூல்கள் வந்திருக்கு. அவர் ஒன்றும் கலப்பிரர் ஆட்சியை போற்றவும் இல்லை, தூற்றவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் சொல்றார், கலப்பிரர் ஆட்சியில தமிழ் வந்து செழித்து வளர்ந்திருக்குது, ஏராளமான நூல் கலப்பிரர் ஆட்சியில அரங்கேற்றப்பட்டிருக்குது, இயற்றப்பட்டிருக்கு சொல்ற. இந்த நூலை வச்சுக்கொண்டு ஒரு நாம் தமிழர் நாஜி பேசுது. அதாவது மயிலை சீனி வெங்கடசாமி என்ன சொல்றாருண்டா, கலப்பிரர் ஆட்சி இருண்ட காலம் என்று சொல்றாரு அந்த காணொளி இருக்குது. எப்படி இருக்காரு? அப்புறம் இன்னொரு காணொளி, தோப்பா இருக்கிறாருல்ல, பரமசிவம் தோப்பா வந்து என்னுடைய ஒரு ஆதர்சம். சரியோ, நான் அவருடைய நூல்களை வாசிச்சிருக்கிறேன். அப்ப மன்னர் சொல்லி ஒருத்தர் இது ஒரு காணொளி விடுறார். ஏதோ இவங்கெல்லாம் உண்மையாவே வரலாற்று ஆசிரியர்கள் தானா, அல்லாட்டி இவங்க என்னன்னே புரிய இல்லை. அதாவது மன்னர் சொல்றார், பரமசிவம் சொல்லி இருக்கிறார், சோழர் ஆட்சியில பிரம்மதேய நிலங்கள் வந்து கொடுக்கப்படவே இல்லை, சோழர்களை வந்து பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் என்று பரமசிவமே, அது உன்னுடைய கருத்தா இருந்தா பரவாயில்லை, அது பரமசிவத்தின் கருத்தன்னு சொல்லி, தோப்பாவினுடைய கருத்தன்னு சொல்லி மன்னர் பேசுறார். நான் தோப்பாவின் நூல்களை வாசிச்சிருக்கிறேன். அவர் பிரமதேய நிலங்கள் கொடுத்தோடு தான் எழுதியிருக்கிறார் தன்னுடைய எழுத்துக்கள்ல. நீங்க வாசிச்சு பாருங்க, நம்ம சொல்ற பொய் என்ன. சரியா? இவங்க எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள். அவங்க எந்த அளவுக்கு வரலாற்று ஆய்வாளர்னா, நீங்க குறிப்பிட்ட நபரு எலக்ட்ரிக் மீன் வந்து கப்பல்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாத்தையும் கலட்டுச்சு, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து படைகள் எல்லாம் தோற்கடித்தவர்கள் தமிழர்கள்னு பேசினவர். அவரே அவருக்கு வரலாற்று ஆய்வாளர்னு போட்டுக்கிறார். காமெடி பீஸுகள். அப்புறம் சொல்லுது என்ன, பாண்டியர்கள் தான் உலகத்திலேயே தொன்மையான அரச வம்சம் என்று. சரியா? பாண்டியருடைய காலம் வந்து கிறிஸ்துக்கு 3-4 நூற்றாண்டுகள் இருக்கும். ஆனா சுமேரிய பேரரசுடைய காலம் வந்து எத்தனையாவது காலம் எண்ணி பாருங்க. எகிப்தினுடைய நோர்மர் அரசு வந்து ஆக பழசு, 5000-10,000 போகுது.
நீங்க இல்லாத வெட்டி பெருமைகளை வந்து தமிழ் தேசியின் பேர்ல சொல்றீங்க. நீங்க அந்த சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஒரு சிறுவன் வந்து அந்த பீச் ஓரமா நடந்து போய் கண்டிருந்தான். ஒரு போத்தில் இருந்தது, போத்துல திறக்க பூதம் கிளம்பிச்சுது, ஜீபூம்பாண்டு வரும் இல்ல. இந்த ஜீபூம்பா கதைகளை எல்லாம் வந்து தமிழ் தேசிய என்ற பேர்ல அடிச்சு விடுறாங்க. மாசோ விக்டர் சொல்ற ஜேசுநாதர் தமிழர், குருஷேத்திர போர் வந்து தமிழ்நாட்டுல நடந்தது என்று சொல்லி அடிச்சு விடுற. அந்த மாசோ விக்டர் வந்து இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முதல் இங்க லண்டனுக்கு வந்திருந்தவர். இப்ப லண்டன்ல ஒரு விழா நடந்தது. அந்த 1974 உலக தமிழராட்சி மாநாட்டில் ஒரு படுகொலை நடந்தது. அதனுடைய 50 ஆண்டு நினைவா இங்க ஒரு விழா நடந்தது. நான் போயிருந்தேன். அப்ப மாசோ விக்டர் வந்திருந்து பேசுறார். அபத்தமா இருந்தது. எப்படின்னா ராமர் தமிழர் அப்படி இப்படின்னு இன்னும் அடுக்கிறேன். நான் அதுக்கு எதிராக ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அதாவது வந்து அடிச்சு விடுறது. இதை கைதட்டு கூட்டம் இங்க வடிவாக்களுங்க. நான் நிகழ்ந்த சம்பவம், நான் மாசோ விக்டருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு நான் அப்படியே எழும்பி இங்கால வாரன். அதுக்குள்ள ஒரு இலங்கையில இருந்து வந்த 2 முக்கியமான தெரியாது, எந்த துறையை சேர்ந்தவன்னு தெரியாது, அவர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ற இவர் ரொம்ப தப்பா பேசுறாரு. சில கூட்டம் மாசோ விக்டர் பேச்சை கேட்டு கைதட்டுது. சரியோ, எனக்கு அந்த பேச்சை கேட்டுக்கும் பொழுது படு அபத்தமா இருந்தது. அடிச்சு விடுறார், சும்மா அந்த இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறார். எந்த வரல அடிச்சாம. மற்றது டாக்டர் இந்திரபாலா வந்து தமிழர், டாக்டர் இந்திரபாலாவை வந்து சிங்களவரா சொல்றாரு அவர் பேசுற பேச்சுல. அதாவது டாக்டர் சிங்களவரான டாக்டர் இந்திரபாலாவே சொல்லி இருக்கிறார் மாதிரி ஏதோ அடிச்சு விடுறார். ஆனா இப்ப சீமான் இங்க இருந்து பேசுறாருல்ல, அது எந்த மாதிரியான தாக்கத்தையும் விளைவுகளையும் அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள்ட்ட ஏற்படுத்துது? அவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களா? இது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் எப்படி புரிதலுக்கு உட்படுத்துறாங்க? நான் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பொதுவாக இந்த வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள், இந்த இடதுசாரி மனப்பான்மை உள்ளவர்கள், சரியா, இலக்கியவாதிகள், செயற்பாட்டாளர்கள் மத்தியில வந்து சீமானுக்கு வந்து எந்த மரியாதையும் இல்லை. ஏன்னா சீமான் சொல்றது பச்சை பொய்யட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை தாண்டி ஒரு சமூகம் இருக்குது. அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இயங்காத ஆட்கள், அதாவது சாதாரண மக்கள். அவர்களுக்கு வந்து பேச்சென்ற என்டர்டைன்மெண்ட், ஸ்பீச் என்ற என்டர்டைன்மெண்ட்டை பாக்குறீங்க. எப்படி விஜயோட படத்தை பாக்குற மாதிரி ஸ்பீச்சை கேட்பாரு. இப்ப நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். இந்த விடுதலை படம் வந்தது இல்ல, விடுதலை வெற்றிமாறனுடைய அந்த விடுதலை படத்தை பாக்குறதுக்கு நான் தியேட்டருக்கு போனான். என்னோட சேர்ந்து தியேட்டர்ல ஒரு 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 4-5 பேரும் வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள், ஈழத்தமிழரை பார்க்க இல்லை. ஆனா இதுவே விஜயோட படம் வந்தா ஈழத்தமிழருடைய கூட்டம் வந்து தியேட்டர்ல அள்ளும் இங்க. சரியோ, இப்ப என்னண்டா எப்படி என்றா அந்த நல்ல பேச்சுக்களை நல்ல படங்களை தேடி பாக்குற கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவுதான். சரியோ, இருக்கேக்கல அந்த என்டர்டைன்மெண்டா பேசுறாங்களுக்கு சீமாண்ட பேச்சு பிடிக்குது. சரியோ, ஆனா அந்த என்டர்டைன்மெண்டா பார்க்க வலிக்கிட்ட ஒரு கூட்டம் சீமான் பேசுறத கேட்டு அதை அப்படியே நம்பி ஒரு அறிவை தொலைக்குது. அது ஒரு குறிப்பிட்ட இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஒருத்தர் சொல்றார், நான் பேச்சுல சொன்னேன், கூட்டங்களுக்கு போகும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக பேசும்பொழுது நான் சொன்னேன், முதி மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்தது, பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடு என்று பேர் மாற்றினார் என்று நான் சொல்லும் பொழுது ஒருவர் சொல்றார், அண்ணா என்ன ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமா தமிழ்நாடு என்று பேர் வச்ச, தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடு என்று பேர் வச்சாரண்டா. அப்படியே சீமான் சொன்னதை நகல் எடுத்து வந்து எந்த சிந்தனை வச்சு அந்த சொல்ற. இப்ப இவர்களுக்கு அந்த வரலாறு தெரியுமா? முதல்ல இலக்கியங்கள்ல தமிழ்நாடு யாரும் எழுதலாம், ஆனால் சட்ட ரீதியா தமிழ்நாடு பேர் வைக்கும் பொழுது அதுல நிறைய சிக்கல் இருக்குது. அப்ப தமிழ்நாடு பேர் வைக்கிறது அவ்வளவு ஈஸியாண்டா ஏன் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து செத்த, அதை நீங்க சொல்றீங்க தானே அவர். அப்ப நீங்க வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்து செத்திருக்கிறார். அவருக்கு பிறகு ஆட்சியில உண்ணாவிரதம் இருந்து செத்தார். இதே நீங்க போட்டுற காமராஜர் ஆட்சியில தான் அவர் உண்ணாவிரதம் இருந்து, பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியில தான் அவர் இறந்தார் இருக்கிறார். அப்ப சங்கரலிங்கனாருக்கு பிறகு காமராஜர் ஆண்டு இருக்கிறார், பக்தவச்சலம் ஆண்டு இருக்கிறார். இந்த 2 பேரும் செய்யாததானே அண்ணா செய்த. அந்த கிரெடிட்டை நீங்க கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்க மறுக்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம்? அது உங்களுக்கு எதுவும் நியாயம் இருக்குதா? இது ஒன்று மட்டும் இல்லை, இப்படி ஒரு நாஜி அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல. அது ஒரு கூட்டம் நம்புது, ஈழத்தமிழ் கூட்டம் நம்பி அதை உண்மையாண்டு நம்புறார்கள். இப்ப வாசிப்பு பழக்கம் இல்லை. ஓகே, இப்ப பெரியார் குறித்து ஆரம்பத்துல சீமான் வந்து பாசிட்டிவா பேசி ஆரம்பிச்சாரு. பெரியார் வந்து அபத்தம், அவருடைய அரசியல் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கேட்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாரு. அதை வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த நபர்கள், இந்த இளைஞர்கள், இந்த ரசிக்கக்கூடிய கூட்டம், அவங்க எப்படி பாக்குறாங்க? பெரியார் குறித்து இவர் பேசுனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்களோ ஒரு விவாதங்களோ அங்க ஏற்பட்டிருக்கா? அந்த தலைவர் பிரபாகரன் தான் ஒரு வரியை சொல்லுவார்,
சின்ன பாம்பையும் பெரிய தடியால் அடிக்கணும் என்று. சரியோ, சின்ன பாம்பையும் பெரிய தடியால் அடிக்கணும். சீமான் வந்து சின்ன பாம்பு தான், வார்ட் கவுன்சில் உறுப்பு கூட இல்லை. ஆனா நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடாது. ஏனண்டா இப்படியான சக்திகளை வந்து சீமான் மாதிரியான சக்திகளை இப்ப எப்படி இந்துத்துவ சக்திகள் வந்து பயன்படுத்த பார்க்குதுகளோ இப்படியான இதுவரை பயன்படுத்தி இந்த மூளைச்செலவு வந்து அதிகரிக்க பார்க்கலாம். அப்ப நீங்க நான் அடிக்கொண்டு சொல்றது தொடர் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நான் வந்து வன்முறையை சொல்ல இல்லை. இப்ப சின்ன பாம்பையும் பெரிய தடியா அடிக்கணும்னா நான் வன்முறையை சொல்ல இல்லை. நான் வந்து சீமான வெறும் சின்ன பாம்பு கருத்தால் நீங்க அம்பலப்படுத்தணும். நான் கருத்தை தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு மண் வந்து பெரியார, காந்திய, காமராஜர, அண்ணாவை உள்வாங்கின மண். சரியோ, வன்முறையை நான் சொல்ல இல்லை. ஆனா இந்த கருத்தால வந்து நீங்க அம்பலப்படுத்தணும். சரி, இது பிள்ளை, இந்த மோசடியை வந்து அம்பலப்படுத்தணும். அப்ப நீங்க எல்லாரும் இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் மட்டும் நடக்க இருக்குது 22ஆம் தேதி. அப்ப அதுல கூப்பிட்டு எல்லா கருத்தாளையும் கூப்பிட்டு அம்பலப்படுத்துங்க, கருத்தால அம்பலப்படுத்துங்க. இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண வைங்க. சன் டிவி போன்ற இந்த அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வந்து இதுகளை சொல்லி கருத்தால அம்பலப்படுத்தணும். நீங்க ஒரு உண்மையை சொன்னா பரவாயில்லை. இப்ப சீமானுக்கு வந்து தேர்தல் அரசியல்ல திமுக இருக்கிற முரண்களை சொல்றதுல வந்து அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பொய்கள், எவ்வளவு புரட்டுக்கள் தமிழ் எங்களுக்கு தெரியும். மற்ற இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும் தோழர், இந்த ரீப்ளேஸ் பண்ணப்படுற விஷயம் இருக்குல்ல, இந்த ஈழத்து தலைவரை கொண்டு தமிழ்நாட்டு தலைவரை ரீப்ளேஸ் பண்றது, இதெல்லாம் வந்து படு அயோக்கியத்தனம். அதாவது வந்து தமிழ்நாட்டு தலைவர்களால தமிழ்நாடு பயன்பெற்று இருக்குது, நீங்க அதை மறுக்க முடியாது. சரியோ, பெரியாராக இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், காமராஜரா இருக்கலாம், எல்லாம் வந்து பயன்பெற்ற மாநிலம் தான் தமிழ்நாடு. இன்னும் வேற இடதுசாரி தலைவர்களா இருக்கலாம். சரியோ, நான் அந்த டீட்டெயில்ஸ் தெரியுமா, இந்த நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்காம இருக்கிறேன். அவர்களை தவிர்த்து விட்டு நீங்க வந்து ஈழத்துல ஒரு தலைவரை ரீப்ளேஸ் பண்றது வந்து ஒரு மோசடியா தான் நான் பாக்குறேன். இப்ப நான் போய், நீங்க பெரியார் பிரபாகரனை விடுங்க, இப்ப நான் போய் ஈழத்துல போய் தந்தை செல்வான்னு சொல்லி ஒரு தலைவர் இருந்தார் எங்களுக்கு முதல், தந்தை செல்வா. சரியோ, நான் போய் பேசுறேன் போய். சரியோ, செல்வநாயகம் என்ன செய்தார்? காமராஜர் தான் எங்களுக்குரியவர் என்று பேசினா அந்த மக்களை ஏற்றுக்கொள்வார்களா? அது சரியா முதல்ல பேசுறது? ஒரு தமிழ்நாட்டுக்காக உழைச்ச தலைவர்களை வந்து நீங்க புறக்கணிச்சுட்டு அங்க இருந்து கொண்டு ரீப்ளேஸ் பண்றது, அந்த சொல்லலாம். இவர்களை மறுத்து போட்டு சொல்ற அந்த அரசியல் இருக்குல்ல, அது வந்து முறியடிக்கப்பட வேண்டிய அரசியல், மோசமான அரசியல். இப்ப நான் சொன்ன மாதிரி தான், நான் போய் அங்க போய் தமிழ்நாட்டு தலைவர்களை ஈழத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஈழத்து தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்ன அரசியல் இது? அதெல்லாம் சொல்றேன். இந்த சீமான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்து ஒரு அகற்றப்பட வேண்டிய ஆள். நாம் தமிழர் கட்சி இருக்கலாம், அது சீபா ஆதித்யநாத் கட்சி. அப்படியான கட்சிகளுக்கு வந்து நல்ல தலைமை கிடைக்கணும். இந்த மாதிரி டுபாக்கூர் பேரவழிகள் வரக்கூடாது. தொடர்ந்து திமுக தான் வரணும் இல்ல, அது ஜனநாயகம் இல்ல. மாற்று அரசியல் கட்சிகள் வரலாம், தமிழ் தேசிய கட்சி வர்றது நல்லது. ஆனா சீமான் மாதிரி பொய்யன் புரட்டன் மக்களை முட்டாக்க முதல்ல எந்த விதமான அற கோட்பாடுகளை மற்ற ஒரு மனிதன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு தலைவன், நம்ம தலைவன்ன்றது ஒரு வேல்யூவான சொல். சரி, ஒரு கட்சி உறுப்பினரா சீமான் இருக்கலாம், தலைவர்ன்றது அப்படி இல்லை. சரியா? அண்ணாவையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட தலைவர், எப்படி அவர் கையாண்டார். சீமான ஒரு தலைவர் அவர் கட்சிக்கு. சும்மா ஒரு கொள்கை பரப்பு. இந்த தீப்பொறி ஆறுமுகம், இந்த திமுக இருந்தார்களே, தீப்பொறி ஆறுமுகம், ஜெயங்கொண்டார், அப்படியான பேச்சுக்கு சீமான் ஓகே. அவங்க கூட லாஜிக்கா பேசுவாங்க. தீப்பொறி ஆறுமுகம், ஜெயங்கொண்டாங்க கூட அவர்கள் பேச்சு ஆபாசமா போனா கூட லாஜிக் இருக்குங்க. நான் கேட்டிருக்கிறேன். பேச்சு ஆபாசமா போயிட்டு ஆபாச பேச்சாளர்கள் மாதிரி ஆயிட்டாங்க, நிறைய தப்பா பேசிருக்கிறாங்க. அப்ப கூட லாஜிக்கா பேசுவாங்க. இந்த சீமான் ஆபாசமா பேசினா கூட லாஜிக் கிடையாது. அப்படி ஒரு பேச்சாளரா இருக்கலாமே ஒழிய தலைவரா இருப்பதற்கு சீமானுக்கு அருகதையே கிடையாது. இந்த வாசிப்பாளர்கள், அதாவது வந்து இந்த இலக்கிய ஆர்வலர்கள், அந்த ஆக்டிவிஸ்ட் மத்தியில, அப்புறம் வந்து அந்த இடதுசாரி தன்மைகள் கொண்டவர்கள் மத்தியில வந்து சீமானுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. சீமான எங்களை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பச்சை பொய். சரியா? சீமான் என்ன கேட்கிறார்? எல்லாருக்கும் எவனுக்கோ சிலை இருக்கு, ஜிஜு போப்புக்கெல்லாம் சிலை இருக்குது, வஉசிக்கு சிலை இருக்கான்னு கேட்கிறார். அதே ஜிஜு போப்பு இருக்கிற அதே இடத்துல வஉசிக்கு சிலை இருக்குது. இப்ப இந்தியாவில் முட்டாளா இல்லாட்டி இந்தியாவில் தன்னை அறிவாளிகன்னு நினைச்சுக்கொண்டு மற்றவங்களை முட்டாளாக்குறான்னு தெரியல. அப்ப ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இந்த பேச்சை அப்படியே நம்ம அதுல என்ன அதுல இருக்கிற ஒரு ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்றா, இந்த ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு அறிவு வரலாறு இருக்குது. சரியோ, அறிவு வரலாறு இருக்குது. நீங்க 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு விடுங்க, 19ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கொண்டீங்களா, நான் சும்மா ஒரு தகவலுக்காக சொல்றேன். அந்த பதிப்பு துறையில வந்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின வந்து மொத்தம் 3 பேர். அதுல வந்து 2 பேர் வந்து ஈழத்தமிழர்கள். 19ஆம் நூற்றாண்டு
அதாவது உவே சாமிநாதையர், ஆறுமுக நாவலர், சிவை தாமோதரம் பிள்ளை, இந்த இதுல வந்து 2 பேர் ஈழத்தமிழர்கள். ஒருவர் அப்படி ஒரு வரலாறு முதலே இருக்குது. அது மாதிரி எழுத்தாளர்கள்னு பார்த்து போனா, ஆய்வாளர்கள்னு பார்க்க போனா தமிழ்நாட்டு எழுத்தாளர்களால் கொண்டாடப்படுகிற ஈழத்து எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இப்ப தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய பிடிச்ச எழுத்தாளர்னு சொல்லி எஸ்போவை குறிப்பிடுகிறார். மார்க்ஸ் வந்து தன்னுடைய ஆதர்சம் சொல்லி பேராசிரியர் சிவத்தம்பியை குறிப்பிடுகிறார். அது மாதிரி இன்றைக்கு சமகால எழுத்தாளர்களான சோபா சக்தி, முத்துலிங்கம் எல்லாம் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனா இந்த சீமான பேச்சை கேட்டு அறிவத்தில் இருக்கிற இந்த கூட்டத்துக்கு இந்த பேர்களே தெரியாது. தெரியாது, எஸ்போட பேர் தெரியாது, சிவை தாமோதரம் பிள்ளையோட பேர் தெரியாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சீமான பேச்சை கேட்டு, அதையே கேட்டு, என்டர்டைன்மெண்ட் கேட்டு அப்படியே ரசிச்சு அறிவத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்குது. இப்ப இந்த கூட்டத்துக்கு சீமான பேசதான் அப்படியே நம்புது. அப்புறம் இதுல இப்ப பிரபாகரன் அவர்கள் குறித்தும் இங்க பேச வேண்டியது இருக்கு. அவர் வந்து இப்ப இதை நம்பக்கூடிய, ஆதர்சனமாக சீமானையும் நம்பக்கூடியவர்கள் பிரபாகரன் மீதும் பிரியம் கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது சரியா இல்லையான்றதையும் நீங்க பதில்ல சொல்லுங்க. அவர்கள் மத்தியில் பெரியார் குறித்து எப்படி பேசுபொருளாக மாறி இருக்கிறது, அல்லது பிரபாகரன் பெரியார் மீதும் திராவிட இயக்கங்கள் குறித்தும் வைத்திருந்த மதிப்பீடு என்ன, அது எந்த விதத்திலையும் அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படலையா? மற்றது தோழர், நான் வந்து தனிப்பட்ட முறையில எந்த அமைப்பிலையும் இருக்கே இல்லை. நான் சின்ன வயசுல வந்து புலம்பெயர்ந்து வந்துட்டேன். நான் வந்து அறிந்து கொண்ட விடயங்களை சொல்றேன். சரியோ? எனக்கு தெரிந்து எந்த போராளிகளும் வந்து திராவிட இயக்கங்கள் மீது மாற்று கருத்தையோ அல்லாட்டி ஒரு வெறுப்பையோ கொண்டிருந்தவர்கள் கிடையாது. ஏன் கிடையாதுண்டா, இந்த சீமான நம்புற அந்த அடி முட்டாள்களை கொண்டு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டுல ஈழ போராட்டத்தை வளர்த்தெடுத்தது முழுக்க திராவிட இயக்கத்தினர் தான். அவர்களுடைய தியாகங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரியோ? புலிகள் அமைப்புல பெரியார் தொடர்பா ஒரு மரியாதையான பார்வை தான் இருந்தது. சரியோ? அடிப்படை காரணமான என்ன பாக்குறேன்டா, அந்த புலிகள் இயக்கத்தோடு தொடர்பு வச்சிருந்து புலிகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்த இயக்கத்தினர் வந்து திராவிட இயக்கத்தினர். சரியோ? எல்லாருக்குமே பங்கு இருக்கு. அதிகமான பங்களிப்பு வந்து கொளத்தூர் மணியனையும் கோம ராமகிருஷ்ணன் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஏராளமா அது போராளிகளே சொல்லுவார்கள். இங்க புலம்பெயர்ந்து வந்திருக்கிற போராளிகள் வந்து இங்கேயாவது பார்க்க முடியும். ஏன்னா உறவினர்களும் இருக்கிறார்கள். அதுல என்னுடைய உறவினர்கள் கொஞ்சம் பேர் அந்த போராளிகளா இருக்கு, இங்க தப்பி வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த இயக்கத்துல வந்து சில முக்கியமான பொறுப்புல இருந்தவர்கள். அவர்கள் வந்து உயர்வா அவர்களுக்கு பெரியாரை பற்றி பெரிய அளவில் சிலையாக்களுக்கு தெரியாட்டியும் அந்த திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு தெரியும். கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இதுல திமுகவுக்கும் பங்கு இருக்குது. சரியோ? அவர்களுக்கும் தெரியும். அப்ப அவர்கள் வழியா பெரியார் மேல அவர்கள் அந்த முழுமையான வரலாற்று, அந்த சமூக நீதி, அரசியல், முக்கியமான உறுப்பினர் உதாரணத்துக்கு பேபி சுப்பிரமணியம் போன்றவர்களுக்கு, பாலகுமார் போன்றவர்களுக்கு பெரியார முழுமையா படித்தவர்கள், ஆண்டன் பாலசிங்கம், இவர்கள்லாம் பெரியார நன்கு படித்தவர்கள், தங்களுடைய எழுத்துக்கள்ல வந்து காட்டியும் இருக்கிறார்கள். ஆனா அந்த மற்ற போராளிகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அந்த முழு விஷயம் தெரியாது. ஏன்னா அவர்கள் அந்த இதுக்குள்ள போயிருக்க மாட்டார்கள். ஆனா அந்த மதிப்பு இருக்கு. அவங்க களத்துல சண்டை, அதோடு அந்த பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியும் அவர்களுக்கு, அதாவது தங்களுக்கு நாட்டில இருந்து இத்தனை உதவிகளை வந்து திராவிட இயக்கத்துல செய்திருக்கிறாங்க. அந்த உண்மை தெரியுமா? இருக்கு. அது உண்மையும் கூட. எல்லாருக்குமே அது பங்களிப்பு இருக்குது. அது நீங்க யாராக இருந்தாலும், ஈவன் திமுக உறுப்பினர் கூட பங்களிப்பு இருக்கு. முக்கியமாக இந்த அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் என்று சொல்லி ஒரு அம்மா இருப்பாவே, அவங்க தீவிரமான ஆதரவாளர். அப்ப நிறைய பேர் கே.ஆர். ராதாகிருஷ்ணன், அவர் தான் நிறைய வழக்குகளை அந்த நேரத்துல சந்திச்சவர். இந்த விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இருந்த போது கே.ஆர். ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி. அப்ப இந்த உதவிகள்லாம் வந்து நிறைய போராளிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் வந்து இந்த சீமாண்ட பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், முகநூல்ல எழுதியக்களை வந்து இப்படி எல்லாம் போட்டாங்கன்னு. அப்ப அவர்கள் யார் வந்து இப்ப விடல பசங்கள் பண்ண நம்பலாம். ஒன்றுமே தெரியாத அந்த போராட்டத்தோட தொடர்பற்றவர்கள் இந்த கதைகளை அடிச்சு விடுற கதைகளை நம்பலாம். ஆனா மற்றவர்கள் யாரும் நம்ப தயாரா இல்லை. ஒரு முன்னாள் விடுதலை புலி போராளி, சரியோ? நான் அவருடைய பேர் தெரியும், நான் அவர்கிட்ட உரிமை வாங்காம அவர்கிட்ட பேரை பயன்படுத்தப்படக்கூடாதுபடியா நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் வந்து Facebookல ஒரு பதிவு போடுறார். அதாவது தங்களுக்கு ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய உறுப்பினரிடம் இருந்து எப்படியெல்லாம் உதவிகள் கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு பதிவை போடுறார். தன்னுடைய அனுபவம் சார்ந்த ஒரு பதிவை Facebookல போடுறார். உடனே இந்த நாம் தமிழர் முட்டாள் கூட்டம், அது தமிழ்நாட்டை சேர்ந்த கூட்டமா தெரியல, இங்க புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர் கூட்டமோ தெரியல, அவரை கண்டிச்சு பின்னூட்டங்கள் போடுறார்கள். நீ பாத்தியா, ஒரு தோழர், விடுதலை புலிகள் இயக்கத்தில இருந்த ஒரு உறுப்பினர் தனக்கு திமுக சேர்ந்த ஒரு உறுப்பினரிடமிருந்து கிடைக்கப்பட்ட பெரிய உதவியை வந்து குறிப்பிடுறார். அதை கண்டிச்சு
எந்த வரலாறுமே தெரியாம, அந்த இயக்கத்தை பற்றி தெரியாத, இயக்கத்தினுடைய எந்த விதத்திலுமே தொடர்பெற்ற இந்த கும்பல் வந்து அவருக்கு எதிராக பின்னூட்டங்களை சாரமாரியா போடுகிறார்கள். இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குது. அப்ப இப்படி ஒரு கூட்டம் வளர்ந்து வருகிறது. ஒரு உண்மையான ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தர் ஒரு விடுதலை புலி போராளி போடுற உண்மையை வந்து இங்க மறுக்கிற அளவுக்கு இந்த சீமான பேச்ச கேட்கிற ஒரு கும்பல் இருக்குது. எதெல்லாம் வந்து அவங்கள திமுகவின் மீதான குருட்டுத்தனமான எதிர்ப்பை நோக்கி நகர்த்தி இருக்குன்னு நீங்க தொகுத்து சொல்ல முடியுமா தோழர்? கண்டிப்பா சொல்றேன். அதாவது வந்து முதலாவது வந்து அந்த இறுதி யுத்தத்து வந்து திமுக ஆட்சியில இருந்தது தானே. அப்ப திமுக வந்து ஒன்றுமே செய்யல, திமுக துரோகம் செய்துட்டு இவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை சில பேருக்கு இருந்தது. அதை வச்சு சீமான் தன்னுடைய அரசியலை வந்து அறுவடை செய்கிறார். இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈழ போராட்டத்தினுடைய அந்த பின்னடைவுக்கு தோல்விக்கு பல காரணிகள். இது ஒரு சர்வதேச சிக்கல். அகக்காரணிகள் இருக்கு. நீங்க அகக்காரணிகள் என்ற சொல்லும் பொழுது நீங்க மற்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இருக்கு, புறக்காரணிகள் இருக்குது. சரியா? உலக அகக்காரணின்னு சொல்றது விடுதலை புலிகளுக்குள்ளன்னு எடுத்துக்கிறேன். ஈழம் சார்ந்த விஷயங்கள், ஈழ மன்னன் எடுத்துக்கோங்க. சரியா? ஈழ மண் எங்களுக்கு நிறைய இருக்குது. சரியா? அது மாதிரி புறக்காரணிகளும் இருக்குது. சரியா? சர்வதேசிய சிக்கல் இருக்குது. சர்வதேச நாடுகளுடைய உலக ஏகாதிபத்தியங்களுடைய பொருண்மைய நலங்கள் இருக்கு. நானே சில நேரங்களில் யோசிப்பேன். எப்படி என்றா, சிங்கள அரசே வந்து கொடுத்தாலும் கூட உலக நாடுகள் விடுமா என்று, சிங்கள அரசே தமிழீழத்தை கொடுக்க வலிக்கிட்டா கூட உலக நாடுகள் விடுமா என்று கூட சில நேரங்களை நினைச்சிருக்கிறேன். அப்படி இந்த ஈழ பிரச்சனை வந்து உலக ஒழுங்கோட தொடர்புபடுத்தியும் பார்க்கப்படுது. இந்த எந்த பார்வையுமே கிடையாம ஒரு மாநில முதல்வர், உங்களுக்கு தெரியுமே மாநில முதல்வர்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்குன்னு தெரியும். சரியோ? மாநில முதல்வருடைய அதிகாரத்தை வந்து அதுல மட்டுமே குறியா வச்சு திராவிடம் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய கட்டி எழுப்புறது வந்து ஒரு படு அயோக்கியத்தை ஈழத்தமிழர்களை மற்றதை நோக்கி சிந்திக்க விடாம செய்யற ஒரு செயலா கூட நான் பாக்குறேன். இது இல்ல, அது நெய்தல் படை அமைச்சு படகுல வந்து சண்டை போட்டு வாங்கிட முடியும் அப்படிங்கிறது செஞ்சிருக்கணும்ல கலைஞர். அதான் அவர் வைக்கிற வாதம். அதுதாங்க. அது சீமான செய்ய சொல்லுங்க பாப்போம். முதல்வரா வரதே கனவுன்னு வையுங்களேன். அது செய்ய முடியாதுங்க. எப்படி உங்களுக்கே தெரியும் இல்ல, மாநில முதல்வர் அதிகாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு படையை உருவாக்க முடியுமா? நீங்க வந்து மாநில முதல்வர்களுக்கு ஒரு நீங்க என்னதான் ஒரு மாநில முதல்வர் அவருடைய தந்தையின் நினைவாக பேனா சின்னத்தை வைக்கணும்னா ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது இருக்கு, தீர்மானம் போட வேண்டியது இருக்கு, அதுக்கு வந்து மக்கள் கருத்து கேட்பு கேட்க வேண்டியது இருக்கு, அதுக்கு பிறகு அந்த நினைவு சின்னத்துக்கு அங்கீகாரம் கேட்டு ஒன்றிய அரசு கிட்ட போக வேண்டியது இருக்கு, ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு. இவ்வளவு ப்ராசஸ் ஒரு பேனா சின்னம் வைக்கிறதுக்கு. இதுல வந்து நெய்தல் படகட்டி நம்ம அங்க போகணும்னா அப்ப அது எப்படி சாத்தியம்னு நம்புறாங்கன்னு தெரியல. அது நம்புறாங்க, கைதட்டுறாங்க. இல்ல இது மாதிரி பச்சை, அதாவது ஒரு எங்க ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரலா ஸ்டேட்டான்னு தெரியாத ஒரு ஆள் தான் சீமான். புரியுதா? ஒரு நேர்காணல் பார்த்து நான் உடனே கேட்கிறாரு ஜிஎஸ்டியை பற்றி சொல்ல. உடனே அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அண்ணா ஜிஎஸ்டி சென்ட்ரல்டா? சென்ட்ரலா எங்கிட்டு இருக்குது சென்ட்ரல் என்று ஒரு அந்த அப்படியான ஒரு ஆளை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. சரியா? அடுத்தது எங்களுக்கு பத்தி கண்டு வர ஒரு விஷயம் என்னண்டா, இந்த ஈழ போராட்டம் தொடர்பா சீமான் அடிச்சு விடுற கதைகள் இருக்குல்ல. இப்ப கூட்டத்துல சொல்ற, நான் சொல்லி ஆவணம் பண்ணி விரும்புறேன். எப்படி சொல்றாருண்டா, அதாவது தலைவர் பிரபாகரனே வந்து எனக்கு AK-47 பயிற்சி கொடுத்தார். அப்ப நான் கேட்டாராம், அது சீமான் கேட்டாராம், அதாவது வந்து அப்ப தமிழ்நாட்டிலேயே AK-47 பயிற்சி பெற்ற முதல் நாள் நான் தான் கேட்க, இதை நீ இங்க சொல்லாத அங்க போய் சொல்லு என்று பிரபாகரன் அனுப்பி வச்ச என்று சொல்லி போட்டு பைத்தியம் மாதிரி சிரிக்கிறார் சீமான். இது ஒரு கூட்டம் கைதட்டுது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஈழ போராளிகள் துப்பாக்கி எடுத்து போராடினது ஜாலிக்காக இல்லை. புரியுதா? அது மிகப்பெரிய ஒரு துயரம், மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள். அந்த போராளிகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா விதமான உணர்வுகளும் இருந்திருக்கும். சரியோ? அப்பா மீது அம்மா மீது அன்பு இருந்திருக்கும். அவர்கள் அந்த அன்பை ஒதுக்கி வைக்கிறார்கள், சகோதர பாசத்தை ஒதுக்கி வைக்கிறார்கள், காதலித்திருப்பார்கள், ஆனோ சரி பொண்ணு சரி காதலித்திருப்பார்கள், அந்த காதலை இறக்கி வைக்கிறார்கள். இது காமம் கூட இருந்திருக்கும், செக்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அதை இறக்கி வைக்கிறார்கள். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு மக்களுக்காக துப்பாக்கி எடுத்து அவர்கள் களத்துல நிக்கிறார்கள். அந்த வழி தெரியுமா சீமானுக்கு? அப்ப இது ஒரு உணர்வு ரீதியா நீங்க சொன்னா பரவாயில்லை, அது உணர்வு ரீதியா இந்த உணர்வுகளை கடத்துறவர். எப்படி அதை கடத்துற மக்களுக்கு?
ஒரு ஜாலியா, ஒரு பகுடியா, ஒரு நக்கலா, நையாண்டியா, இடைக்குள்ள கேக்க பேப்பேண்டு பைத்திய மாதிரி சிரிக்கிறது. இப்ப யாரு நீ எங்களுக்கு? என்ன நினைச்சுட்டு இருக்கிற நீ? இப்படி எல்லாம் இது என்ன நீ இப்படி நினைக்கிற? அப்புறம் வந்து அந்த 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 ஹோட்டல் கதைகளை அடிச்சு அந்த கரை சாப்பிட்டு இந்த கரை சாப்பிட்டேன். பெரிய தளபதிகள் சுத்தி வேற போர் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன தான் இட்லி சாப்பிட்டேன், இறால் சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், அதை பின்னால இருந்து ஒருத்தர் குறிப்பிடுத்தினது. என்ன நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நீ யாரு நீ முதல்ல எங்களுக்கு? இதெல்லாம் கேட்கும் பொழுது நாராசமா இருக்குது, பத்தி கண்டு வருகிறது. இப்ப சாதாரண ஒரு உணர்வாளர்களுக்கு, அந்த வரலாற்றை உணர்ந்தவர்களுக்கு, அந்த போராட்ட அறிஞ்சவர்களுக்கு வந்து இதை கேட்கும் பொழுது நாராசமா இருக்குது. சரியோ, முழு பொய். ஆனா எதிர் விளைவுகள் அங்க இருந்து எதுவுமே வந்த மாதிரி தெரியலையே. பேசுவது எல்லாம் அபத்தம் அப்படின்னு முன்னாள் புலிகளை சார்ந்தவர்களோ வேறு யாரும் மூத்த தலைவர்களோ அவங்க தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பாக எதுவுமே வராத மாதிரி இருக்கே. இல்லைங்க, அவங்க வந்து மௌனிச்சு போனார்கள். ஏன்னா இது வந்து வலிகளோட வாழ்ந்தவர்கள். இப்ப நீங்க ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணி இருப்பீங்க. நீங்க இப்ப 2 மாசத்துக்கு முதல் நீங்க அந்த இவர் தோழர் ராமகிருஷ்ணன் நேர்காணல் எடுத்திருப்பீங்க. 2 மாசத்துக்கு முதல் நீங்க அவரு கேள்வி கேட்டீங்க. நீங்க ஈழ போராளிகள் சம்பந்தமா கேள்வி கேட்க அவரால் தொடர்ந்து பேச முடியல. ஏன் பேச முடியலையேண்டா, அவருக்கு வந்து அந்த துயரம் வந்து கவிஞ்சிட்டு அவர்கிட்ட இது மனசுக்குள்ள. ஏனண்டா, தன்னோடு பழகின தோழர்கள், தான் நேசிச்ச தோழர்கள் இப்ப உயிரோடு இல்லை என்று நினைக்கும் பொழுது அவருடைய முகம் மாறிட்டு. இப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப நான் வந்து இப்ப அந்த இறுதி போருக்கு பிறகு அங்க தமிழ் ஈழத்துல இருந்து வெளியால வந்து உறவினர்கள் உதவியாலேயோ அல்ல வேற உதவிகளாலேயோ இங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்த அந்த போராளிகளை எங்கேயாவது ஒரு கூட்டங்கள்ல கண்டா, நாங்க சில நேரங்கள கேள்வி கேட்டா அவர்கள் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள்? அது வந்து ஒரு 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 புண்ண கிளற மாதிரி, அது துயரம். அது இது ஜாலியான விஷயம் இல்லை. சீமான் அடிச்சு விடுற மாதிரி போர் வந்து இந்த வெளியில இருக்கிறவன் அந்த போரை வச்சு அந்த இனப்பெருமைகளை சொல்லலாம். போர் நாட்டு பெற்று பாத்தீங்களாடா, வீரண்டா, மாவீரண்டா, ராஜராஜ சோழன் பெரம்பரையான்னு சொல்லலாம். நான் களத்துல நின்றவர்களுக்கு தான் அந்த துயரம் தெரியும். சரியோ, நெருப்புகளை கை வச்சவனுக்கு தான் வலி தெரியும், வைக்காதவங்களுக்கு நந்தலாலா தான் தெரிவார். சரியோ, அப்ப அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அப்ப இவங்க சொல்ற மாதிரி இல்ல. அப்ப அவர்கள பேச வந்து தவிக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம், அப்படி பார்த்திருக்கலாம். மற்றது வந்து நீங்க சரியான சில ஈழத்து ஆளுமைகளை வந்து நீங்க நேர்காணல் எடுத்தீர்கள் சில உண்மைகளை சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் சரியோ, இவ சீமான் போன்ற சீமானுக்கு பின்னால இருக்கிற பொய்களை வந்து இப்ப அந்த அதர்ம மனோஜ் செய்யறாரு இல்ல, அதர்ம மனோஜ் ஒரு நேற்று கூட அந்த 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 ஒளிப்பதிவை நான் பார்த்தேன். சரியோ, அப்படி இருக்கிறார்கள். இந்த வரலாறுமே தெரியாதவர்கள் வேணும்னா அந்த பொய்யை நம்புவார்கள். சரியோ, வரலாறு வந்து எது நடந்ததோ அதுதான் உண்மை. அப்ப அந்த உண்மை. நீங்க ஒரு ஈழ தமிழரா தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகளால் பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறீங்களா, இல்ல திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்கிறீங்களா? உங்களுடைய பார்வையிலிருந்து தமிழ்நாடு திராவிட அரசியல் பெரியார் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறார்? இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று கருத்தை முன் வச்சது வந்து பெங்களூர்ல இருக்கிற குணா. அந்தியால் வந்து ஒரு இன தூய்மைவாதி, நாஜி அரசியல், அதாவது வந்து பாசிசத்தினுடைய தமிழ் வடிவம் தான் அந்த பெங்களூர் குணா. அவர் எழுதின புத்தகங்களை படிச்சுட்டு எந்த விதமான மறுப்பும் இல்லாம இவர்கள் சொல்றாரு. அதுக்கான மறுப்பு வந்துட்டு ஏராளமான பேர் எழுதிட்டார்கள். விடுதலை ராஜேந்திரன் எழுதியிருக்கிறார், ஆமாக்ஸ் எழுதியிருக்கிறார், ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு ஒரு நாஜி கூட்டம் ஒன்று வந்து தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கு. தங்களுடைய அந்த மலிவான 3ஆம் தர அரசியலுக்காக இதை பேசிக் கொடுக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் படிச்சினான், திராவிட இயக்கங்களை ஆதரிச்சினான், காந்தியா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், எல்லாரையும் நீங்க கிளறி பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குது. ஆனா ஒரு தலைவருடைய போராட்ட வாழ்வு என்பது, பெரியார் போன்ற தலைவருடைய போராட்ட வாழ்வு வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சரியோ, அதுல சில அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்து அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஒட்டு மொத்தமா பாக்கல வந்து நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றை நீங்க பேச வலிக்கிட்டா, 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான தமிழ்நாட்டு வரலாற்றை நீங்க பேச வலிக்கிட்டா, நீங்க பெரியாரை கழிச்சு போட்டு பேச இயலாது. நீங்க எந்த டாபிக்க பேசினாலும் அங்க பெரியார் வந்து இருப்ப. தமிழ்நாட்டினுடைய அத்தனை பாதைகளை வந்து ஈரோட்டை நோக்கித்தான். இரண்டாவது இது வந்து ஒன்னும் மிகப்படுத்தி சொல்ல இல்ல, அவருடைய பங்களிப்பு இருக்குது. சரியா, அதை மிகப்படுத்தி அதை வந்து ஒண்ணும் இல்லாம செய்யறது வந்து ஒரு அபத்தம். திராவிடத்தால் வீழ்த்தம்ன்றது வந்து ஒண்ணும் இல்லை. மற்றது திராவிட இயக்கங்கள் வந்து தமிழை வந்து செழுமைப்படுத்தி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்குது. நீங்க திமுக எடுத்துக்கொண்டீங்களா, உங்களுக்கு அரசியல் ரீதியா மாற்றி கருத்து இருக்கலாம். திமுக வந்து
தமிழ் இலக்கியங்களை வந்து திமுக வந்து வெகு மக்கள் மத்தியில கொண்டு சென்ற அளவுக்கு யாருமே கொண்டு செல்ல இல்லை. புலவர்கள் இருக்கலாம், ஆனா இவ்வளவுத்துக்கு கொண்டு சென்றது திமுக கூட தமிழ்நாட்டை வந்து பெரியார் நாடா மாத்துறதை விட வள்ளுவர் நாடகத்தான் மாத்தி இருக்குது. இதுக்கு பல உதாரணங்களை சொல்றேன். நான் யாருமே சொல்லாத ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படி அவர்கள் திருக்குறளை கொண்டு சென்றார்கள் என்று சில உதாரணங்களை சொல்றேன். நிறைய இருக்குது, சொல்லிக்கண்டே போகலாம். அவர்கள் அந்த அளவுக்கு திருக்குறளை எல்லா இடங்களையும் கொண்டு சென்றார்கள். ஒரு படம், இங்க பழைய படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க, நல்லா இருக்கும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லி ஒரு படம். அது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதின படம். அந்த கதை நடக்கிற இடத்துல பேர், ஊரோட பேர் வந்து வள்ளுவர் குன்றம். எல்லா படங்கள்லையும் சாமி சிலையை காணையில அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் படங்கள் வரும். ஆனா அந்த படத்துல திருவள்ளுவர் சிலை காணாம போயிடும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம், பழைய படம் பார்க்க நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும், அது திரைப்படங்களா இருக்கலாம், பேருந்துகளா இருக்கலாம், எல்லா இடங்களையும் வள்ளுவரை கொண்டு சென்று ஒரு வள்ளுவரையே ஒரு அடையாளமா மாற்றின இயக்கம். அது எல்லாம் நிறைய இருக்குங்க. தமிழ் சினிமால நல்ல தமிழை ஒலிக்க வச்சது இந்த இயக்கம். பாரதிதாசன் புராண படங்களுக்கு வசனம் எழுதும் பொழுது எல்லாரும் கேட்கும்போது சொன்னார், நான் இதன் வழியாக கூட தமிழை கொண்டு செல்லலாம் என்று. அப்படி பாரதிதாசன்ல இருந்து அண்ணா, கலைஞர்னு சொல்லி ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் கூட்டமே இருக்கு. நீங்க இந்த 15 வருஷத்துல உங்களால உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாளியை சொல்லுங்க, ஒரு இன்டெலெக்சுவலை சொல்லுங்க. என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? திராவிடத்தை களஞ்சியத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லுவாங்க. யாரு? அவரே ஒரு களஞ்சியத்தை உருவாக்கி இருக்கேன், நானே ஒரு பெரிய படைப்பாளி அப்படின்பாரு. அவர் எடுத்த படங்களை சொல்லுங்க. முதல்ல இந்த சீமான் எடுத்த படங்களை தம்பி தான் கொஞ்சம் ஓடினது. மற்ற படங்கள் பாஞ்சாலங்குறிச்சியும் கொஞ்சம் பரவாயில்லை. மிச்சம் எல்லாம் வந்து படு மொக்க படங்கள். வாழ்த்துக்களை எல்லாம் பார்க்கவே முடியல. நீங்க கலைஞரை பற்றி பேசுறீங்க. பச்சையா சொல்றேன், தமிழ் சினிமால எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் முகவரியை கொடுத்ததே கலைஞர் தான். ஓமா இல்லையா? இல்லைன்னு மறக்க முடியுமா? மந்திரிக்கு மாதிரி படம் பெற முதல் எம்ஜிஆருக்கு எது முகவரி இருந்ததா தமிழ்நாட்டுல? அவருடைய பங்களிப்பை நான் குறை சொல்லி இல்ல. சிவாஜி கணேசன் மிகச்சிறந்த நடிகர். ஆனா யாரால உருவானார்கள்? சும்மா இங்க இருக்கிற சும்மா டம்மி இயக்குநர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து கலைஞர் சீமானே நல்ல டைரக்டர் இல்ல. ஒரு வெற்றிமாறன் உங்களை உருவாக்க முடிஞ்சதா? அமீரை உருவாக்க முடிஞ்சதா? ஒரு பாரதி ராஜா உருவாக்க முடிஞ்சதா? மகேந்திரனை உருவாக்க முடிஞ்சதா? இப்ப நீங்க 50கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எத்தனை எழுத்தாளர்கள், தென்னரசு இருக்கிற முடியரசன், பிந்தன், இவர்கள் எப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இவங்களும் உருவாக்கி இருக்கிறாங்கல்ல. பாரிசாலன், மன்னன், இப்படி அதாவது வந்து இந்த ஜீபும்பா கதை சொல்ற ஆக்களை, இந்த வரலாற்று பேர்ல வந்து மன்னன் சொல்ற ஏதோ ஒரு நேர்காணல சொல்லி கொண்டு போற, பிரம்மபுத்திரா நதி வந்து ஜார்க்கண்ட் மக்களுக்கு ஆக்கத்தையும் கொடுக்குது, அழிவையும் கொடுக்குது. பிரம்மபுத்திரா நதி எங்க ஜார்க்கண்டுக்கு வருகுது? அது எங்க ஓடுது பிரம்மபுத்திரா? எனக்கே தெரியுது, ஈழத்தமிழ் எனக்கே தெரியுது. அது வந்து அப்படியே அந்த சிக்கிம் அந்த பகுதியில போய் அப்படியே பங்களாதேஷ்ல போய் கலக்குது. ஜார்க்கண்ட் இஞ்சால இருக்குது. வாய்தவரி சொன்னாரா, இல்லாட்டி பிரம்மபுத்திரா அப்படித்தான் ஓடுதுன்னு இந்த நம்பிக்கிட்டு இருக்கிறாரா தெரியல. இப்படி முள்ளு பொய்களையும் புரட்டுகளையும் வரலாற்று பேர்ல வந்து இவர்கள் அடிச்சு விடுறார்கள். இப்படி இது நடந்துகிட்டு இருக்குது. இத வந்து ஒரு விடுதலை பசங்கள் கூட்டம், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து நம்புது. ஆனா எந்த ஒரு புத்திஜீவிகளோ இன்டெலெக்சுவலோ அந்த மாதிரி வாசிப்பாளர்களோ சீமான நம்புறதுக்கு தயாராக இல்லை. சீமான் வந்து ஒரு பொய்ய. நான் உண்மையா சொல்ல போனா இந்த தமிழர் வரலாற்றுல அதுக்காக இவர்கள் மாதிரி 50,000 வரலாறு எல்லாம் சொல்ல இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்து இத்தனாயிரம் ஆண்டுகால தமிழர் வரலாற்றுல இப்ப நாங்க சொல்லுவோம், வள்ளுவர மாதிரி ஒரு அறிவாளி இல்ல, கம்பரை போன்று ஒரு கற்பனை வளம் மிகுந்த புலவர் இல்ல என்றெல்லாம் சொல்லுவோம் இல்ல. அது மாதிரி பிரபாகரன் மாதிரி ஒரு மாவீரன் இல்லை என்றெல்லாம் நாங்க சொல்லுவோம். இந்த சீமான மாதிரி ஒரு பொய்யனை இந்த வரலாறுல பார்க்க முடியாது. வாய்க்கு வந்தா பொய், எல்லாமே பொய். அது கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச பொய்ய வந்து சொல்லுவார். சரியோ, வஉசிக்கு சிலை இருக்காண்டு கேட்கிற கேள்விய இப்படி ஏராளமான பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா உண்மையில என்ன வருத்தம்டா, இந்த பொய்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் நம்புகிறாங்க. முக்கியமான நபர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நம்பல. உங்களை போன்ற ஆய்வாளர்கள், எழுதக்கூடியவர்கள், வாசிக்கக்கூடியவர்கள், புரிதல் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே நம்பல அப்படின்னா, யாரை நம்பி அவருடைய வெளிநாட்டு ஆதரவுகள் அப்படிங்கிறத லைன் பண்றாரு? இப்போ விடுதலை கூட்டங்கள் இருக்கிறாங்க, சின்ன பசங்க நம்புறாங்க அப்படிங்கிறது வந்து ஆர்கனைஸ் ஆகாது. இப்போ உங்களை போன்ற இன்டெலெக்சுவல்ஸ் தான் ஆர்கனைஸ் அப்படிங்கிற வடிவம். அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அவருக்கு இருக்கா? அது சாத்தியமாகுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து எங்கேயாவது கூட்டங்களுக்கு போகும் பொழுது நண்பர்கள் சொன்ன விஷயத்த சொல்றேன். தொடக்கத்துல சீமான நம்பி காசு கொடுத்த கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்க. சரியோ,
கருத்தங்களுக்கு போயிருக்கல, சீமானிட்ட இருந்து காசெல்லாம் போயிருக்கு, இங்க இருந்து காசெல்லாம் போயிருக்கு. ஆனா அண்மையில அந்த நண்பர் வந்து கொஞ்சம் எல்லாரையும் எல்லாரையும் அறிஞ்ச ஒருவர். இந்த ஏன்னா நான் வந்து இந்த இங்க இருக்கிற வீரத்தமிழர் முன்னணியில எல்லாம் இல்ல. ஏன்னா எனக்கு சீமாண்ட அரசியல்ல தொடக்கத்துல இருந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. சில பேர் இப்பதான் புரிஞ்சிருக்காங்க. நான் வந்து தொடக்கத்திலேயே எனக்கு இவற்ற அரசியல் வந்து ஒரு மோசமான அரசியல் என்று எனக்கு முதலே தெரியும். பெரியாரின் பேர் என்று சொல்லியக்களே வந்து ஒரு அபத்தமான ஆளுன்னு தெரியும். பெரியார் பேரை யாராவது சிங்கள பெண்களை இவ்வளவு தரக்குறைவா பேசுவார்களா? இப்ப ஒரு மேடையில பேசுறார், பின்னால பெரியார்ட்ட படத்தை அண்ணன் குளத்தூர்மணி இவங்கெல்லாம் எப்படி அனுமதிச்சாங்க முதல்ல இந்த சைக்கோ பேர் வழியேட்டு தெரியல. அதாவது குளத்தூர்மணி என்ன வச்சுக்கண்டு பின்னால பெரியார் படம் இருக்கு, வா சிங்கள பெண்களுடைய கற்பழிப்பன் மார்பற்பன் அந்த முதல்ல அந்த சரியான பெரியாரிஸ்ட் அந்த கற்பழித்தல் சொல்லியே பேச மாட்டார்கள். அந்த பேரே முதல் பிழையான பேர். ஏதாவது பாலியல் வல்லுறவு வன்புணர்வு இந்த சொற்களை தான் பயன்படுத்துவார்கள். கற்பழித்தல் என்ற சொல்ல வந்து முதல் ஒரு பெரியாரை படிச்சவன் பேச மாட்டான். அப்ப சீமான் வந்து தன்னை பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், தம்பியின் தம்பி என்று சொல்லிக்கொண்டு இப்படியான பேச்சுக்களை வந்து ஒருத்தன் பேச மாட்டான். எனக்கு அப்பவே தெரிஞ்சிட்டது இது வந்து இவர் பெரியாரிஸ்ட் இல்ல. தெரியும் இந்தியாவில் வந்து வேற டைப் பண்ணி அப்ப தெரிஞ்சது. ஆனா இவர்கள் அனுமதிச்சார்கள். இவர்களையும் வளர்த்து விட்டார். இவர்களுக்கு தெரியலையா? ஒரு சாமானியான எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஐயா சுபவி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கள போராளிகள் குளத்தூர் மணியனும் கோவா ராமகிருஷ்ணனும் வந்து சாதாரண ஆக்கள் இல்ல, பொது வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிச்சியாக்கள், ஆழமான படிப்பாளிகள். இப்ப இவர்களுக்கு தெரியலையா சீமான் யோக்கியதை? இவர்கள் வளர்த்து விட்டார்கள் என்ன? இப்ப அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இந்த பெரியாரிஸ்ட் மேலேயும் ஒரு கடுமையான கோபம் இருக்கு எனக்கு. நீங்க சொல்ல வந்த அந்த பாயிண்ட், ஒரு நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் சொன்னார் முதல் இந்த உதவி எல்லாம் இருந்தது, இப்ப எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் பாக்கல, 7-8 வருஷத்துக்கு முதல் பாக்கல கொஞ்சம் நம்பிக்கையா பேசினவர் இப்ப வந்து தங்களுக்கு நம்பிக்கையா போயிட்டு அந்த மாதிரி தான் சொல்றார்கள். இது நான் சொல்றேன் இந்த திரள் நிதியை கொடுக்குறார்களை பற்றி. ஆனா மற்றும்படி சாதாரணமான பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் எல்லாம் காசு கொடுக்குறார்களா கொடுக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சீமாண்ட பேச்சு அந்த என்டர்டைன்மெண்டா கேட்க போறேன். ஏன்னா சீமாண்ட பேச்சுல என்டர்டைன்மெண்ட் இருக்கும், நீங்க அறிவு இருக்காது. இப்ப நீங்க வந்து இப்ப விடுதலை படத்தை பார்ப்பதற்கும் என்ன படம் வந்து லியோ படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தானே. இப்ப இந்த மாதிரி விஜயோட படத்தை கேளிக்கைக்கா ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க பாப்பீங்க. இப்ப விடுதலை மாதிரி படங்களை, மேற்கு தொடர்ச்சி மேல மாதிரி படங்களை, ஜெய்பி மாதிரியான படங்களை வந்து நீங்க என்டர்டைன்மெண்டோட பார்க்க மாட்டீங்க, அதுல ஆழமா பாப்பீங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வேலைக்கு போயிட்டு வந்து களைப்போ சரி, இல்லாட்டி வேற வேலையோ சரி, அது வேற இன்ட்ரெஸ்டோ சரி, என்டர்டைன்மெண்டா தான் பார்ப்பார்கள். சரியோ? அப்ப என்டர்டைன்மெண்ட்டை ரசிச்சு சரியோ அவன் சொல்ற பொய்களை எல்லாம் அவர் சொல்ற பொய்களை எல்லாம் வந்து அப்படியே நம்புற ஒரு கூட்டம் வந்து இங்க இருக்குது. அவர்கள் திறதை அனுப்புற எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது முந்தைய அளவுக்கு முதல் அனுப்பப்பட்ட அளவுக்கு இப்ப அனுப்ப இல்லை. இப்ப அந்த காரணமா கூட சீமானுடைய இந்த அண்மைய நடவடிக்கைகள் இருக்கலாம். இப்ப ஒருவேளை அதன் காரணமாக பாஜகவை நோக்கி இந்துத்துவ அமைப்புகளை நோக்கி சீமான் போயிருக்கிறதுக்கு இது ஒரு காரணமோ என்று எனக்கு தெரியல. எனக்கு முழு விவரம் தெரியல, நான் ஊகிக்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. விஜயனுடைய அரசியல் நகர்வுல பெரியார குறிப்பிட்டு பேசுறாரு. கொள்கை தலைவரா விஜய் வந்து பெரியார முன்வைக்கிறேன், அம்பேத்கரை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருக்காங்க. அவர் தொடர்ந்து அவர் அந்த அரசியல் களத்துல இல்ல. இப்ப சீமான் வந்து ஒரு 10-15 வருஷமா இந்த சீமான் மட்டுமன்று சொல்ல இல்ல, சீமான போல இருக்கிற இந்த நாஜி கும்பல்கள். இப்ப ஈழத்தமிழர்கள் வந்து சீமான மட்டும் கேட்க இல்ல, இந்த ஏகலவன் சொல்லி இந்த ராவணா டிவி வச்சிருக்கிறாருல்ல, அத்தியாலும் ஒரு நாஜி தான். அவரும் நிறைய தலைவர்களை பேட்டி எடுப்பார்கள், பார்த்தா அவர்கள் சொல்றதே பொய்யா இருக்கும். ஒரு அந்த ராவணா தொலைக்காட்சியில வந்து ஒரு அந்த அயோத்திதாச பண்டிதருடைய ஒரு பேத்தி சொல்றா, ஜெயலலிதா தான் அயோத்திதாசருடைய நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கினதுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் தான் அப்படி செய்திருக்கிறார். அப்ப ஒருவேளை அந்த அம்மா மாறி சொன்னாவோ தெரியல, நான் அந்த அம்மாவை குறை சொல்ல இல்லை, அவரை நான் குறை சொல்ல இல்லை. நான் இவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த இப்படியான பொதுவான மனிதர்களை தங்கள் அழைச்சு வேற மாதிரி நேர்காணல் செய்து அவங்கள்ட்ட இருந்து வேற மாதிரி கேள்விகளை வாங்குறாங்க. அதை இந்த ராவணா தொலைக்காட்சி நடத்துற ஏகலைவன் செய்கிறார். அவரும் ஒரு நாஜிதான் இவர்கள் எல்லாம். சரியோ? அதாவது வந்து ஒரு தலைவரை வந்து செயல்பாட்டை வச்சு பார்க்காம பிறப்பை வச்சு பார்க்கிற அத்தனை பேருமே நாஜி அரசியல் தான். நீ பெரியாருடைய செயல்பாடுகள்ல இது குறை என்று சொன்னா அது வேற. நீ பெரியார் எதுக்குறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன். பெரியார் பிறப்பால தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள், அந்த உற்ற காரணம் தான் உங்களுடைய இந்த நாஜி அரசியலுக்கு காரணம். சரியோ?
இது அப்புறம் பாரிசாலன், அப்புறம் மன்னர் மன்னன், அப்புறம் சீதையின் மைந்தரன் சொல்லி ஒருத்தர், அவர் அது சீமானை விட மோசமான நாச்சி அந்தியார். சரியோ, இப்படி இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இதுல எப்படி மணியரசன் சிக்கினார்னு சரி. ஏன்னா மணியரசனுடைய ஒரு நூல் வாசிச்சிருக்கிறேன் நான், பழைய நூல் தமிழ் தேசிய வினி என்று சொல்லி அதை நான் வாசிச்சிருக்கிறேன். என்கிட்ட இருக்கு அந்த நூல். சரி, அதுல வந்து அவர் தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த விமர்சனங்கள் இருக்குது. இந்த விமர்சனத்தோட தான் பெரியாரை அணுகி இருக்கிறார். அது சரி. அவர் ஒரு காலத்துல திராவிடம் தேசியம் சரியா எழுதியிருந்தார். ஒரு காலத்துல திராவிடம் தேசியமா இருந்தது, பிறகு அது வேற மாதிரி வந்துட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனா இப்ப இருக்கு அதை சொன்னதுக்கு மணியரசனே தமிழ்ச்சாதி இல்லைன்னு போட்டு அடியடின்னு அடிச்சாங்க இந்த கும்பல். என்ன, நான் வந்து Facebookல ஒரு 10 வருஷமா எழுதி கண்டு வரேன். ஒருக்கா சீதையின் மைந்தனோட வந்து ஒரு டிபேட் நடந்தது, எனக்கும் சீதையின் மைந்தனுக்கும். திடீரென்று சீதையின் மைந்தன் எழுதுறார், இவர் வந்து ஈழத்தமிழர் இல்ல, ஈழத்தமிழர் போர்வையில் இருக்கும் தெலுங்கரண்டு. என்னை இப்ப இதை ஒரு நாஜி கூட்டம் நம்பிக்கண்டு கருத்துக்களை பரப்பிச்சது தான் தெலுங்கரண்டு. எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? உங்கள்கிட்ட வந்து எதுவும் டெஸ்ட்டுக்கு எதுவும் கேட்டாங்களா? எங்க இவங்கள ஒரு நாஜிக்கள்கிட்ட வந்து நாஜிக்கள், இந்த ஹிட்லர் சொல்லுவான்ல, ஹிட்லர் சொல்லுவார், ஒரு பொய்ய திருப்பி சொல்லு அது உண்மையாகும் என்று. ஹிட்லருடைய ஒரு ஃபேமஸ் கோட். ஆமா. இப்ப இவர்கள் வந்து நல்ல தலைவர் காந்தியையோ நெல்சன் மண்டேலாவோ மார்ட்டின் லூதர் கிங்கையோ அந்த சிந்தனைகளா இவர்களுக்கு இல்ல. பெரியாருடைய சிந்தனைகள், காந்திய சிந்தனைகள், அண்ணாவுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. இந்த சீமான் சொல்றதை வச்சு இந்த மாதிரி ஹிட்லர் இதெல்லாம் தெரிஞ்சவர் தானே மணியரசன். அவர் வந்து இவ்வளவு மோசமா அபத்தமா மாறி இருக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்க? எனக்கு அதுதான் புரியல. அவர் சொல்றதுல உண்மை இருக்கா? இப்ப திருக்குறள்ல வந்து மலம் வந்து பெரியார் எங்கேயுமே சொல்ல இல்லை. நான் அந்த கட்டுரை முழுமையா வாசிச்சேன். நான் அந்த பெரியார் களஞ்சியத்துல இருக்குது. அப்ப அதுல வந்து அவர் எப்படி சொல்ற, உங்களுக்கு நேரம் இருக்கோ தெரியல, அவர் எப்படி சொல்றாருன்னா, இப்படி நான் வந்து மகாபாரதத்தை ராமாயணத்தை எல்லாம் வந்து நான் திட்டும் பொழுது சில தமிழறிஞர்கள் வந்து எல்லாத்தையும் திட்டினா எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றும் இல்லை என்று தமிழறிஞர் சொல்லும் பொழுது, நான் வந்து ஏற்கனவே இருக்கிற மலத்தால துர்நாட்டம் வீசுதுன்னா இன்னொரு மலத்தை கொண்டு வரதா என்று நான் கேட்டேன் என்றுதான் சொல்றேன். இதுல திருக்குறளை வந்து அவர் எங்கேயுமே சொல்ல இல்லை. பிறகுதான் திருக்குறளை பற்றி சொல்றார். அதுவும் அந்த கட்டுரை வந்து திருக்குறளை உயர்த்தி எழுதப்பட்ட கட்டுரை. திருக்குறள் தான் தமிழர்களுக்கு திருக்குறளை படியுங்க, இதுல குறைகள் இருந்தால் அவர் நல்ல குறைகளோடு தான் திருக்குறளை பார்க்கிற இருக்குத்தான். அது யாருலையுமே குறைகள் இல்லைன்னு சொல்லாது. பெண் தொடர்பாக திருவள்ளுவர் எழுதினதுல வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அவர் திருக்குறளை கொண்டு சேருங்க என்று சொல்லி திருக்குறளை உயர்த்தி எழுதின ஒரு கட்டுரையை வந்து தூக்கிட்டு வந்து இப்படி எழுதுறாங்க. இது ஒரு பச்சை இனவாதம். இதைத்தான் இந்துத்துவவாதிகள் செய்தார்கள். ஒரு வைரமுத்து ஒரு கட்டுரை எழுதிப்பாருங்க. அந்த தமிழ்நாட்டுப்படையில அவர் ஒரு ஆண்டாள புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதுறார். அதுல 20 பேர் எடுக்கிறார் வைரமுத்து. தொல்காப்பியர், வள்ளுவர் அப்படி எழுதி, கல்கி அப்படி எழுதி 63 நாயன்மார்கள் இருந்து திருநாவுக்கரசு நாயனார் எடுத்து ஒரு கட்டுரை எழுதுறார். அது மாதிரி 12 ஆழ்வார்கள் இருந்து ஆண்டாள் எடுத்து அந்த கட்டுரை வாசிக்கு போல தொடக்கமே மிக அருமையா எழுதியிருப்பார் வைரமுத்து. அப்ப ஆண்டாள புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதுற, அந்த கட்டுரையில தேவதாசி என்று சொல்லி ஒரு சொல் வருகுது. அதை வந்து ஏதோ ஒரு ஆய்வாளர் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேரத்துல அந்த சொல்லு வந்து தேவனுடைய அடியாள் கண்ட பொருளை கூட இருந்திருக்கலாம். சரியா? சரி, எப்படியோ அந்த சொல்லு அவர் பயன்படுத்தின கட்டுரை வந்து ஆண்டாள புகழ்ந்து எழுதப்பட்ட கட்டுரை. அப்ப அந்த வைரமுத்துவ இந்த சொல்ல வைரமுத்து பயன்படுத்துறான்னு எப்படி அந்த அவர் சொல்ல வந்த கருத்தை மாற்றி எப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த இந்துத்துவ சக்திகளை பண்ணினாலும் உங்களுக்கு தெரியும். அது அந்த மதவாதத்துக்கு சற்றும் குறைந்ததில்லை இந்த நாஜிக்களுடைய இனவாதம். இதுல மணியரசன் அவர் ஏற்கனவே இப்ப நீங்க அந்த போக்கிரி படம் பார்த்திருப்பீங்க. இந்த போக்கிரி படத்துல வந்து வடிவேல் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு கொண்டு வருவா, அந்த கொண்ட மட்டும் தெரியுமே இல்ல, பார்த்திருப்பீங்களா? அது மாதிரிதான் என்ன வேஷம் போட்டா என்ன, நீங்க கம்யூனிஸ்ட் வேஷம் போட்டா என்ன, முற்போக்கு வேஷம் போட்டா என்ன, சரியோ தமிழ் தேசிய ஓட்டம் போட்டா என்ன, உங்களோட கொண்டைகள் வந்து சில நேரங்களை காட்டி கொடுத்துரும். நான் மணியரசனையும் அப்படித்தான் பாக்குறேன். சரியோ, அவருக்கு என்ன கொண்ட இருக்கு? இனவாத கொண்டதாங்க. ஒரு அபத்தமா ஒரு கூட்டம் போட்ட பேசினாருங்க. ஒரு அதுல வந்து கருவாட்டி சாம்பார் எல்லாம் மணியரசன் பேசியிருப்பார். அதுல மணியரசன் மகன் செந்தமிழன் வந்து அதுல பேசுறார். அதுல உள்ளதுக்குள்ளே உருப்படியா பேசுனது செந்தமிழன் மட்டும்தான் அந்த கூட்டத்துல. ஆனா அந்த செந்தமிழன் பேசுனதுலயே ஏராளமான பிள்ளைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது. அதுல அவர் சொல்றார், இவரு தமிழ் ஹிந்துன்னு சொல்லும் போது அது கருவாட்டு சாம்பாரா தெரியல அவருக்கு. அதுதானே இது கூட வந்து அதுவும் சுபவி வந்து திராவிட தமிழர் என்று சொல்றார்.
சரியோ? இங்க திராவிடம் வந்து அஜெக்டிவா இருக்குது. நீங்க தமிழ் இந்துவன் கேட்கல, நீங்க நீங்க தமிழ் அஜெக்டிவா போகுது. புரியுது அந்த வித்தியாசம் உங்களுக்கு? நீங்க இந்துவன் தான் பாக்குறீங்க. ஆனா சுபவி வந்து தமிழரை நிலைநிறுத்த பாக்குறாரு. இப்ப திராவிட தமிழரை திராவிடத்தை ஒரு கருத்தியலா பாக்குறாரு. தமிழ் திராவிடர்னு சொல்லி இல்ல, திராவிட தமிழர் இன்றைக்குள்ள இப்படியான சிந்தனைகளை கொண்ட மார்க்சியம் மாதிரி இப்படியான கருத்தியல்களை கொண்ட தமிழர்கள் என்று அவர் அடையாளப்படுத்துறார். நீ உங்களுக்கு அறிவு இருந்தா அதை வரவேற்று போகணும். ஆனா தமிழ் ஹிந்து அதுல என்ன விளக்கம் இருக்குது? நீங்க ஹிந்து இப்பதான் கொண்டு வந்து சாவர்கர்ன்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்துருச்சு. அப்படி போய் நிக்கிறாரு. அப்படித்தான் அவர் என்ன அறிவில் இதை எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய நேர்காணல் எல்லாம் பார்த்து நான் அபத்தமா இருக்குது. அவர் சொல்றாரு பெரியார் ஒருக்கா காங்கிரஸை எதிர்ப்பார், இன்னொருக்கா காங்கிரஸ் ஆதரிப்பார், பெரியார் ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளாதவர் என்று சொல்றார். என்ன சீமான் தான் விடல பசம் மாதிரி கதைக்கிறான். எந்த காங்கிரஸ் பெரியார் எதிர்த்தார்? ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் பெரியார் எதிர்த்தார். காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் பெரியார் ஆதரித்தார். அப்ப இப்படியான ஒரு வரலாறு இருக்குத்தானே. இப்ப ஒருத்தனை ஒரு இயக்கத்தை எதிர்த்துக்கண்டே இருக்கணுமா? இல்ல, ராஜாஜியை வச்சுதான் காங்கிரஸ் இயங்கணும்னு பேசும்போதுதான் அவருக்கு பிரச்சனையே. ஏன் நம்ம பிள்ளை காமராஜ் அவர் வச்சு இந்த காங்கிரஸ் நடக்க கூடாதான்னு கேட்டவர் அவரு. காமராஜருக்கு இடம் கிடைச்சிருக்கணும் நான் வரவேற்கிறேன்னு பேசுறாரு. காமராஜருக்கு ஆதரவா பக்கபலமா இருந்தது பெரியார். நீங்க இவங்கள்ட்ட இந்த நாஜி கூட்டத்திட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இப்ப அண்ணா தமிழ்நாடு என்று அண்ணா பேர் வச்சாருன்னு சொன்னா அண்ணா மட்டும் என்ன அண்ணா வச்சார்? சங்கரலிங்கரை கொண்டு வருவாங்க. ஒருத்தன் செத்து இருக்கிறான், நீ அண்ணாவை குதிக்கிட்டு வாரேன்னு சொல்லுவார். ஆனா காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார் என்று சொல்றதுக்குல அந்த பள்ளிக்கூடத்துக்கு துறக்கிறதுக்கு பின்னால இருந்த பெரியார் இயக்கங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அந்த கிரெடிட் வந்து காமராஜருக்கு தான் போகும். ஆனா அந்த பங்களிப்புகள் பெரியார் இயக்கங்களுக்கு இருக்குதானே, நிறைய பங்களிப்பு இருக்கு. அதை சொல்ல மாட்டார்கள். அப்ப அதை முழுமையா மறைச்சு போட்டு காமராஜ் உயர்த்தி பிடிப்பார்கள். தமிழ்நாடு பேர் வச்சதுல அண்ணாவை மறைச்சிட்டு சங்கரலிங்கரை கொண்டு வருவார்கள். இப்ப இந்த அரசியல் புரியுது, அந்த அரசியல் புரியுதா உங்களுக்கு? இப்ப பங்களிப்பு இருக்கு. அது மாதிரி இன்னொரு பக்கா அயோக்கியத்தனமான அரசியல் இவர்கள் செய்வார்கள். இதுக்கு மணியரசன் செய்கிற ஒரு இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்துல எல்லாரும் இருப்பாங்க. சீமான் மாதிரி எந்த தலைவர்களும் வந்து தான் தோன்றித்தனமா நடக்கிறே இல்லை. இப்போ ஒரு இயக்கம் இருக்கு, பெரியார் இயக்கத்தோட தான் பெரியார் இருப்பார், குத்தூசி குருசாமியார் இருப்பார், பன்மொழித்துறவர் அப்பாத்துறையார் இருப்பார், பாரதிதாசன் இருப்பார், எல்லாரும் அறிஞர் பெருமக்களா இருப்பார். இப்ப இவர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவை சொல்லுவாங்க. ஒரு பேட்டியில மணியரசன் சொல்ற, எழுத்து சீர்திருத்தம் கொண்டது பெரியார்னு சொல்லாதீங்க, அது கொண்டது தஞ்சாவூர் தமிழன் குத்தூசி குருசாமி என்று சொல்ற. இப்ப குத்தூசி குருசாமி யாரு? காங்கிரஸ்காரரா? அல்லாட்டி மாப்போசியோட சேர்ந்து வேலை செய்வாரா? அவர் யார்? என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? குத்தூசி குருசாமி வந்து திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் கூடவே இருந்த ஒரு முன்னணி செயற்பாட்டாளர், ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஆமா, குத்தூசி குருமாய் சொல்லி இருக்கலாம். இப்ப கலந்துதானே ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. தான் நடக்கிறே இல்ல, தமிழ் அறிஞர்களோட கலந்து அது ஒரு முடிவை சொல்லுவாராங்க. குத்தூசி குருசாமியார் சொல்லி இருக்கலாம். சரியோ? பெரியார் பரிந்துரையில குத்தூசி குருசாமி அதை அறிமுகப்படுத்திருக்கலாம். இல்லாட்டி குத்தூசி குருசாமியாருடைய பரிந்துரையின் பேர் பெரியார் செய்திருக்கலாம். இந்த கிரெடிட் எல்லாம் வந்து அந்த இயக்கத்துக்கு போகும். அந்த இயக்கத்துக்கு யார் தலைவராக இருந்தாரோ அவருக்கு போகலாம். நீங்க வந்து அந்த ரத்த டெஸ்ட் பண்ணி குத்தூசி குருசாமியார் வந்து பிறப்பால தமிழர் இருக்கிறதா, அந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களே வந்து திருப்பி விடுறது இருக்குல்ல, அது படு அயோக்கியதான். இதைத்தான் சீமானும் செய்யற. அதாவது ஆனமுத்து யாரு? காங்கிரஸ்காரரா? பிஜேபிக்காரரா? ஐயா ஆனமுத்து யாரு? முதல்ல பெரியாரின் பெருந்தொண்டர். அப்படித்தானே அவர் தானே அடையாளப்படுத்துறார். நீ வந்து சமூக நீதியை வந்து பெரியார் பண்ணையில ஆனமுத்து பண்ணாருன்னா இவரோட இருந்தா நீ இப்படி சொல்லுவியா? எவ்வளவு பெரிய இல்லாதனாலதான் சொல்றாரு. அதுதான் அதுவும் ஒரு சீமான் ஒரு பழக்கம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியதான ஒரு இயக்கம். இது வந்து சீமானுக்கு இல்லைங்க, இந்த சீமான் கும்பலுக்கே இருக்குது. ஒரு நேர்காணல்ல எனக்கு அதை கேட்கும் பொழுது கூட எனக்கு சற்று கோபமா இருந்தது. அந்த ஜெய்பீம் படம் வந்த நேரம், ஜெய்பீம் படம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெய்பீம். சரியோ, நான் அதை பல தடவை பார்த்திருக்கிறேன். நான் ரொம்ப என்ன ஆக்கிரமித்த ஒரு படம்னு சொல்லலாம் ஜெய்பீமை. அந்த படத்துல வந்து கௌதம் ஒரு நேர்காணல் கொடுக்க, அதுல ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை காட்டியிருப்பாங்க ஜெய்பீம் படத்துல. அவர் வந்து சாதியால வென்னியரா, நீ வென்னியர் காட்டினியாண்டு மாதிரி கௌதமன் கேட்பார். சரியோ, அதாவது வந்து ஒரு கொம்யூனிஸ்டா அந்த படத்துல காட்டியிருக்காங்க. அந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா சிவப்பு கொடி இருக்கும். அதுல அந்த பாபா செல்லத்துறை வந்து நடிச்சிருப்பார். அது உண்மையான அந்த தலைவர்கிட்ட பேர் தெரியும், அவரோட இருக்கிறார் இப்போவும். சரியோ, பேர் மறந்துட்டேன். அப்ப ஒரு கம்யூனிஸ்ட் வாதிய கம்யூனிஸ்டா தான் காட்டணும். சரியோ, நீங்க வந்து
அந்த கம்யூனிஸ்ட்வாதியை வந்து நீங்க வெண்ணியரை காட்டினா அது அவருக்கு செய்யற துரோகம் இல்லையா? இப்ப நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க ஒரு திராவிட இயக்கத்துக்கு. அது அப்படியே கட் பண்ணா அமரன்ல இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து ராணுவ வீரரா காட்டுறது தப்பு, பிராமணரா காட்டுங்கன்னு இங்க ஒரு கூட்டம் சொல்லுது. அதுக்கு எந்த விதத்திலையும் சலைச்ச கூட்டம் இந்த கூட்டம் இல்ல. நீங்க பாருங்க, இந்த இனவெறி மதவெறியாளருக்கு எல்லாம் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிட்லர், முசோலினி, அப்புறம் பிரான்ஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டாரு, லூப்பென் என்று சொல்லி, அந்த வெளிநாட்டுக்காரர் சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பார். அது மாதிரி அங்க இருக்கிற ஜெயவர்த்தன மாதிரியான ஆட்கள், இவர்கள் சீமான், மணியரசன், இந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. ஆனா ஒரே மாதிரி பேசுவார்கள். இப்ப கோல்வார்கர், சாவர்கர், இவங்களுக்கெல்லாம் அந்த உள்ளுக்குள்ள எந்த தொடர்புமே இருக்காது. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இனவாதிகளுடைய, நாஜிக்களுடைய, மத வெறிகளுடைய இயல்பு அது. இப்ப இந்த தன்மை வந்து அவங்கள்ட்ட அது அந்த தன்மை இருந்தா இப்படித்தான் பேச வைக்கும். உலகமே தன்னை சுற்றி இயங்குவதாகவும், தன்னிலிருந்தே இந்த உலகம் பிறப்பதாகவும், தான் தான் அதுல நடு மைய புள்ளியாகவும் நினைக்கக்கூடிய வாதத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை. ஒரு நாஜி கூட்டம் தான் சொல்லுவேன். மற்றது வந்து எவ்வளவு பெரிய அபத்தம். இவங்கள முதல்ல வரலாற்றை படிச்சாங்களா? இப்ப குமரி கண்டம் சொல்லி ஒரு கண்டம் இருந்ததா வந்து, அப்ப அவர்கிட்ட பேரை அந்த ரோயல் இங்கிலாந்துல இருக்கிற ரோயல் சொசைட்டி உறுப்பினர், அவர்கிட்ட பேரை மறந்துட்டான். அவர் தான் முதல்ல அந்த ஆய்வை வந்து வெளியிடுறார். சரி, குமரி கண்டம் சொல்லி இருந்ததுன்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இறுதியா இருக்கணும், சரி அந்த ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் வெளியிடுறார். அப்ப அந்த நேரத்துல அது நம்பப்பட்டது. அப்ப அந்த நம்பிக்கையை வச்சு பாவாணர் வந்து நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை பொய் என்று அறிவியல் நிரூபிச்சிட்டு. இப்ப நியூட்டனுடைய ஆய்வுகளை வந்து சில ஆய்வுகள் உண்மை, சில ஆய்வுகள் பொய் என ஐன்ஸ்டீன் நிரூபிக்கிறார். இப்ப அறிவியல் வந்து வளர்ச்சியை வளர்ந்து கொண்டு இருக்குது. ஒரு காலத்துல நம்பப்பட்ட அந்த உண்மையை வந்து பிறகு காலத்துல அது பொய் என்று அறிவியல் நிரூபிச்சிட்டு. கூடுதலா ஆய்வு செய்யும் போது, சமகாலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னும் தீவிரமா ஆய்வு செய்யும் போது சில உண்மைகள் புலப்படும். அப்ப அது சரி தப்புன்னு அப்ப இருந்த சூழல்லையும் வாய்ப்புகளின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டது பொய்யா கூட இருக்கலாம். உடனே அதை மாத்திக்கிறது தான் அறிவியல். ஆமா, பொய்யா கூட இருக்கு. இந்த குமரிக்கண்டம் வந்து பொய்யண்டே நிரூபிச்சுட்டாங்க. சரியா? இப்ப போய் இந்த மாசோ விக்டர் மாதிரியான கும்பல்கள் மணியரசனையில இருக்கு, குமரிக்கண்டத்தின் அடிப்படையில கதைகளை அவுத்து விடுறாங்க. அப்படி ஒரு பெரிய கண்டம் ஆப்பிரிக்காவையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியா இணைச்சு அவ்வளவு ஒரு பெரிய கண்டம் இருந்ததா இவங்க கற்பனை வச்சு 50,000க்கு மேற்பட்ட மொழி, மாசோ விக்டர் இங்க வந்து பேசுறார் 75,000க்கு மேற்பட்ட மொழி தமிழ் என்று எந்த சான்றுகளும் இல்லை. இல்லாத வெட்டி பெருமைகளையும் ஜீபும்பா கதைகளையும் எதுக்கு தமிழ் தேசிய இந்த பேர்ல அடிச்சு விடுறீங்க? இது எந்த அளவுக்கு சிந்தனையை மலங்கடிக்கும் உங்களுக்கு தெரியாதா? சீமான் தான் ஒரு மலினமான மூன்றாந்தர அரசியல்வாதி. உங்களுக்கு எங்க போயிட்டு? நான் ஐயா மணியரசனை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எங்க போயிட்டு அறிவு? இதை நீங்க நம்பலாமா? நீங்க முதல்ல மார்க்ஸ படிச்சீங்களா? என்ன சிந்தனை இருக்கு உங்களுக்கு? அப்ப இது என்னண்டா அவருடைய இயல்பாகவே இருக்கிற அந்த இனவாதம் இருக்குல்ல. ஏன்னா அவரோட எல்லாரும் இப்படி கேட்பாரா? சொன்னவர் பெரியார் இல்ல குத்தூசி குருசாமி என்று. குத்தூசி குருசாமி திராவிட இயக்கம் சாராத அறிஞரா இருந்தா நீங்க கேட்கலாம். இப்படி கூடவே இருந்த ஒருத்தர் பார்த்து இப்படி அந்த ஒரே இயக்கத்தை சேர்ந்தவர்களை வந்து ரத்த டெஸ்ட் பண்ணி பிரிக்கிறது வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமானது. என்ன அரசியல நீங்க வச்சிருக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தம். இது இப்படியான கருத்துக்களை வந்து உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கொண்டு செல்லுவாங்க, இந்த பொய்யன்று. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. சீமான் வைத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் அது எந்த அளவிற்கு ஈழத்தமிழர்கள்ட்ட ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர் பேசுவதற்குண்டான அஜெண்டா என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு இந்த நேர்காணல் பதில் சொல்லும் விதமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நல்லது, வணக்கம்.